கடன் வாங்குனா கட்டணும்டா. அது சாமியா இருந்தாலும் சரி, சாத்தானா இருந்தாலும் சரி. ஒட்டுமொத்த பிரபஞ்சத்துக்கே சீக்ரெட்டா கடன் குடுக்கிற பிளாக் மார்க்கெட் சிஸ்டத்தோட மெயின் கலெக்ஷன் ஆபீசர் தான் நம்ம ஹீரோ லின் யுவான். கோட்டு சூட்டு மாட்டி, தங்க கண்ணாடி போட்டு, கையில ஒரு பிரீஃப் கேஸோட வர இந்த சூட் ரவுடிக்கு முன்னாடி எந்த ரேங்க் பவரும் வேலை செய்யாது. இப்போ அதிகமா பேசாம உள்ள போய் ஃபுல் ஸ்டோரியும் பாப்போமா மச்சான்ஸ்? இந்த பயங்கரமான மார்ஷியல் ஆர்ட்ஸ் உலகத்துல எல்லாருமே பைத்தியம் பிடிச்ச மாதிரி பவருக்காக ஓடிக்கிட்டே இருக்கானுங்க. ஆனா நான் என்னடான்னா, செம்மையா கோட்டு சூட்டு போட்டுக்கிட்டு கையில லெதர் பிரீஃப் கேஸோட கடன் வசூல் பண்ண வந்திருக்கேன். கையில கள்ளச்சந்தையோட பழைய கடன் பத்திரம் இருக்கிற பெட்டியை தவிர வேற எதுவுமே இல்ல. ஆனா அத வச்சே பெரிய பெரிய கிளான் லார்ட்ஸ ஒரே நைட்ல திவாலாக்கி தன்னைத்தானே கடவுள்னு சொல்லிக்கிறவனுங்கள கீழே இழுத்து போட்டு மிதிச்சிருக்கேன். இன்டர்நெட்ல என்னை அரக்கன்னு சொல்றானுங்க. ஆனா இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பவருமே என்கிட்ட வாங்கின கடன் தான் அப்படின்னு இன்னும் யாருக்கும் தெரியல. ஜியாங்னான் சிட்டியோட டாப் அகாடமில 1,00,000 பேர் நிக்கிற அளவுக்கு இருக்கிற பெரிய கிரவுண்ட்ல ஒரே கசகசன்னு கூட்டம். அங்க திடீர்னு ஒரு ஐஸ் ப்ளூ கலர்ல வெளிச்சம் வந்துச்சு. அப்படியே பெங்களூர் குளிர் மாதிரி சில்லுன்னு அடிக்குது. சூ கிளானோட பெரிய பொண்ணு சோலி சூவுக்கு செம்ம பவர்ஃபுல்லான ட்ரிபிள் எஸ் ரேங்க் கிஃப்ட் ஓபன் ஆச்சு. அவ ஒரு பனி தேவதை மாதிரி திமிரா நின்னு எல்லாரையும் பாக்குறா. இதுதான் ட்ரிபிள் எஸ் ரேங்க் பவரா அப்படின்னு அவ கெத்தா சிரிக்கிறா. இன்னைக்கு அப்புறம் அவ தான் கெத்துன்னு நினைச்சுக்கிட்டே இருக்கா. ஆனா கூட்டம் கைத்தட்ட போற கேப்ல டப் டப் டப்னு லெதர் ஷூ சத்தம் கேக்குது. எல்லாரும் திரும்பி பாக்குறாங்க. அங்க ஒரு சின்ன பையன் சூட்டு போட்டுக்கிட்டு நின்னுகிட்டு இருக்கான். இந்த சண்டை போடுற உலகத்துல இவன் சூட்டு கண்ணாடி போட்டுக்கிட்டு வர்றது கொஞ்சம் கூட செட் ஆகாத மாதிரி இருக்கு. என் முகம் பார்க்க நல்லா தான் இருக்கும், ஆனா செம்ம ஸ்ட்ரிக்டா இருப்பேன். என்கிட்ட எந்த ஒரு எனர்ஜியோட வைப்பும் இல்ல. யாருடா இவன்? யாரு இவனை உள்ள விட்டது அப்படின்னு ஹெட்மாஸ்டர் கத்துறாரு. ஷூ கிளான் கார்டுகள் எல்லாம் என்ன முறைச்சு பாக்குறானுங்க. நான் அதையெல்லாம் கண்டுக்காம சோலியை பார்த்து பிரீஃப் கேஸ்க்குள்ள இருந்து பழசான ஒரு பேப்பரை எடுக்கிறேன். எக்ஸ்கியூஸ் மீ மிஸ் சோலி, நான் தான் பிளாக் மார்க்கெட்டோட ஹெட்லின் யுவான். 50 வருஷத்துக்கு முன்னாடி உங்க தாத்தா விக்டர் சூ மொத்த சொத்தையும் அடமானம் வச்சு உங்க ஃபேமிலிக்காக ஒரு மாஸ்டர் ரேங்க் ஐஸ் ஸ்கோரை கடனா வாங்கினாரு. விஷயம் பேப்பர்ல தெளிவா எழுதியிருக்கு. இன்னையோட 50 வருஷம் முடியுது. அசலோட வட்டியையும் சேர்த்து இப்பவே திருப்பி தரணும் அப்படின்னு சொல்றேன். கூட்டம் ஃபுல்லா சைலண்ட் ஆகி அப்புறம் பயங்கரமா சிரிக்க ஆரம்பிச்சிருச்சு. உன்கிட்ட ஒரு பவரும் இல்ல, நீ வந்து சீன் போடுறியா அப்படின்னு சோலி என்ன கேவலமா பாக்குறா. அவ கீழே வந்து என் கையில இருந்த கான்ட்ராக்ட் பேப்பரை புடுங்கி அவ ஐஸ் பவர் வச்சே அதை உடைச்சு தூள் தூளாக்குறா. இப்ப பாத்தியா, என் பவர் தான் என் கிளானோட சிம்பிள். நீ என்னடான்னா ரோட்ல கிடக்கிற பேப்பரை வச்சு எங்களை மிரட்டுறியா அப்படின்னு சிரிக்கிறா. அப்புறம் என்கிட்ட பக்கத்துல வந்து இந்த உலகத்துல வீக்கா இருக்கிறதே தப்புடா அப்படின்னு சொல்லிட்டு கார்டுகளுக்கு என்னை போட்டு தள்ளுங்கன்னு சிக்னல் கொடுக்கறா. 4 ரேங்க் 3 கார்டுகளும் ரெடி ஆகுறானுங்க. கார்டு கேப்டன் என்ன அடிக்கிற மாதிரி வர்றான். கூட்டம் கண்ண மூடிக்குது. ஆனா நான் கொஞ்சம் கூட நகரமா என் சட்டையில இருக்கிற ஐஸ் தூளை தொடச்சுக்கிட்டே இருக்கேன். அப்போ என் மைண்டுக்குள்ள ஒரு மெக்கானிக்கல் வாய்ஸ் கேக்குது. டிங். கார்மிக் டெப்ட் கலெக்ஷன் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆயிடுச்சு. கடன் வாங்கினவரு சோலிசு. ஸ்டேட்டஸ்: டைம் முடிஞ்சு போச்சு. பேப்பரை கிழிச்சிட்டா கடன் கொடுத்தவனையே அடிக்க பாக்குறா. கலெக்ஷன் அத்தாரிட்டி அன்லாக் ஆயிடுச்சு. அப்சல்யூட் சப்ரஷன் ஸ்டார்ட். என் மைண்ட்ல சத்தம் கேட்ட உடனே நான் பிரீஃப் கேஸை ஓபன் பண்ணி, இன்னமும் அடங்காம சண்டை போடுறியா? அப்பவும் சொத்தெல்லாம் பறிமுதல் பண்ண வேண்டியதுதான் அப்படின்னு சொல்றேன். கார்டு கேப்டனோட கை என் தலைகிட்ட வர்றப்போ சுத்தியும் ஒரு பயங்கரமான போர்ஸ் கிரியேட் ஆகுது. கடன் வாங்கினா திருப்பி தரணும் அப்படின்ற யூனிவர்ஸ் ரூல் புயல் மாதிரி வருது. அவன் கை என் தலைகிட்ட வந்து அப்படியே லாக் ஆயிடுச்சு. அசைக்கவே முடியல. அவன் கையில இருந்த நெருப்பெல்லாம் அப்படியே ஆஃப் ஆயிடுச்சு. நான் திரும்பி கூட பார்க்காம ஒரு அடி முன்னாடி வைக்க என் பின்னாடி இருந்த 4 கார்டுகளும் 10,000 டன்மலை மேல விழுந்த மாதிரி துபார்னு தரையில விழுந்து அலறானுங்க. கிரவுண்ட் ஃபுல்லா சைலண்ட். பவரே யூஸ் பண்ணாம எப்படிடா பண்ணான்னு பெரிய தலைகள் எல்லாம் பயத்துல நடுங்குறாங்க. சோலிக்கு செம்ம கோவம் வந்து அவளோட ஃபுல்லா பவரையும் யூஸ் பண்ணி ஒரு பெரிய ஐஸ் டிராகனை கிரியேட் பண்ணி என் மேல விடுறா. நான் லைட்டா சிரிச்சுக்கிட்டே, என் என் பொருளையே என் மேல யூஸ் பண்றியா அப்படின்னு டைய லூஸ் பண்ணிக்கிட்டு ஸ்ட்ரெயிட்டா அந்த டிராகனுக்குள்ள போறேன். என் வலது கைய முன்னாடி வச்சு போர்ஸ் எக்ஸிக்யூட் அப்படின்னு சொன்னதும் அந்த ட்ரிபிள் எஸ் ரேங்க் ஐஸ் டிராகன் என் விரல் பட்ட உடனே பனி மாதிரி தூள் தூளா சிதறி போச்சு. சோலிக்கு செம ஷாக். அவளால நம்பவே முடியல. நான் அந்த பனிக்குள்ள இருந்து அவ முன்னாடி வந்து நின்னு அவ கழுத்தையே புடிச்சு மேல தூக்குறேன். என்ன விடு அப்படின்னு சோலி பயத்துல கத்துறா. நான் வீணாம், உனக்கு மேல இருந்து எல்லாரையும் பாக்குறது தானே பிடிக்கும், இப்போ கீழே விழுறது எப்படி இருக்குன்னு பாரு அப்படின்னு சொல்றேன். அப்போ போர்ஸ்ட் ஸ்ட்ரிப்பிங் புரோட்டோகால் ஸ்டார்ட் ஆயிடுச்சு.
அப்படின்னு சிஸ்டம் சத்தம் கேக்குது. செயின் மாதிரி வந்து அவ சோல் ஆப் டூ ஆத்மாக்குள்ள இருந்து அந்த அப்சல்யூட் ஜீரோ பவர் கோரை வெளியே இழுக்குது. சோலி வலி தாங்க முடியாம கத்துறா. கூட்டம் பார்த்து பயந்து நிக்கிறப்போ அவ பவர் ஃபுல்லா ஜீரோவாகி அவ தரையில விழுந்து அழுவுறா. அவ பவர் மொத்தமும் போச்சு. 10 செகண்டுக்குள்ள ஒரு டாப் ரேங்கிங் பொண்ண காலி பண்ணிட்டேன். நான் அந்த கோரை என் நெஞ்சில வைக்க என் பவர் 10 மடங்கு அதிகமாகி நான் ஐஸ் கிங் மாதிரி கெத்தா நின்னு டய கரெக்ட் பண்றேன். இப்போ கையில ஒரு பிளாக் கலர் கால்குலேட்டரை எடுத்து பட்டன்ஸ் தட்டிக்கிட்டே சோலிய பார்க்கறேன். அசல் வந்தாச்சு, இப்போ 50 வருஷ வட்டியை கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றேன். அந்த சத்தம் கேட்கறப்போ எல்லாருக்கும் மரண பயம் வருது. அப்போ சூ கிளானோட ஒரு ரேங்க் 4 பவர்புல் கார்டு கோவப்பட்டு, எங்க லேடியோட பவரை அழிச்சிட்டடா, உன்னை கொல்ல போறேன் அப்படின்னு 30 ஆர்மிகளோட என்ன சுத்தி வளைக்கிறான். அவனோட ப்ரெஷர் கிரவுண்டையே ஷேக் பண்ணுது. ஆனா நான் தலைய கூட தூக்காம கால்குலேட்டர் பட்டனை மட்டும் கடகடன்னு பிரஸ் பண்ணிக்கிட்டு 50 வருஷ வட்டி கணக்குப்படி அப்படின்னு சில்லா பேசுறேன். சாக போற, ஆனா சீன் போடுறியா அப்படின்னு அவன் கத்தியை எடுக்கிற கேப்ல நான் கால்குலேட்டர்ல சமம் பிரஸ் பண்றேன். அவ்வளோதான், என்னை சுத்தி இருக்கிற ஏரியா ஃபுல்லா ஐஸா மாறுது. அவன் கத்தி என் மேல படுற கேப்ல அந்த ரேங்க் 4 கமாண்டர் ஃபுல்லா ஐஸ் சிலையா மாறிட்டான். நான் கால்குலேட்டரை பாக்கெட்ல வச்சுட்டு அவனை என் விரலால லைட்டா தட்டுறேன். அவன் சத்தம் கூட இல்லாம ஐஸ் தூளாகி காத்துல பறந்துட்டான். ஒரே அடியில ரேங்க் 4 காலி. மத்த கார்டுகள் எல்லாம் பயந்தோட பாக்குறானுங்க. நான் உன்னை போக சொன்னனா அப்படின்னு ஷூவால தரைய தட்டுறேன். ஐஸ் பில்லர்ஸ் வந்து அந்த 30 பேரையும் காத்துல லாக் பண்ணிடுச்சு. நான் சோலிகிட்ட வந்து கூலா, மிஸ் ஷூ அசல் பெனால்டி எல்லாம் சேர்த்து 100 மில்லியன் பிரீமியம் ஸ்பிரிட் ஸ்டோன்ஸ் ஆகுது, எடுத்து வைங்க அப்படின்னு சொல்றேன். அதை கேட்டதும் அங்க இருக்கிறவங்களுக்கு மூச்சே நின்னுடுச்சு. காகிதத்தை வச்சே மிரட்டி காசு பறிக்கிறான். என்கிட்ட அவ்வளோ காசெல்லாம் இல்ல அன்னு சோலி கதறி அழுகிறா. காசு இல்லையா அப்படின்னு நான் ஒரு புருவத்தை தூக்கி பார்க்கறேன். ரூல்ஸ்னா ரூல்ஸ் தான்ப்பா. உங்ககிட்ட இருக்கிற சொத்து கடனை அடைக்க பத்தலனா நாங்க உன்னை கங்குலி பம்திவால் ஆக்கி லிக்விடேஷன் பண்ண வேண்டியதுதான். நான் இந்த வார்த்தையை சொல்லி முடிக்கிறதுக்குள்ள டிங்னு டெப்ட் ரீஸ்ட்ரக்சரிங் கிளாஸ் ஆக்டிவேட் ஆகுது. என் கையில கருப்பா மின்ற ஒரு பழங்காலத்து பத்திரம் வந்து நிக்குது. நான் கையை லைட்டா அசைக்க அந்த அடிமை சாசனம் சோலி முன்னாடி போய் விழுது. என் வாய்ஸ் அப்படியே மரண சில்லுன்னு மாறுது. இதுல கையெழுத்து போட்டுட்டு எனக்கு வேலைக்காரியாயிரு, இல்லைன்னா உன் ஆயுசையே நான் உருவிடுவேன். 2ல ஒன்ன சூஸ் பண்ண முடியாது. நான் ஜூ கிளானோட பெரிய பொண்ணு. நான் யாருக்கும் இந்த வேலைக்காரியா இருக்க மாட்டேன் அப்படின்னு சோலி அவமானத்திலையும் வெறித்தனத்திலையும் தலையாட்டுறா. கெத்துதான், நல்ல விஷயம். நான் கோவமே படாம அவளை குனிஞ்சு பார்க்கறேன். நான் ஒரு ப்ரொஃபஷனல் கடன் வசூல் பண்றவன். கடன் வாங்கணும்னோட ஃபீலிங்ஸ்க்கெல்லாம் என்கிட்ட ஒரு பைசா கூட மதிப்பு கிடையாது. நான் வாட்ச பார்க்கறேன். உன்னோட 1 வருஷ ஆயுசு 1000 ஸ்பிரிட் ஸ்டோன்ஸ்க்கு சமம். நீ கையெழுத்து போட மாட்டேங்கிறதுனால உன் மொத்த ஆயுசையும் நான் பறிமுதல் பண்ணிக்கிறேன். ஏதோ தர்மம் பண்ணதா நினைச்சுக்கோ. ஒரு ஈய அடிச்சு துரத்துற மாதிரி அசால்ட்டா சொல்றேன். நான் சொன்ன அடுத்த செகண்ட் அந்த ரூல் வேலை செய்ய ஆரம்பிக்குது. அவ ஆயுச உரியிற போர் செறங்குது. சோலி அலர்றா. கூட்டம் பார்த்துக்கிட்டே இருக்கும்போதே அவளோட பளபளப்பான ஸ்கின் அப்படியே சுருங்கி அவளோட கருப்பு முடி வெள்ளையா மாறி கொத்து கொத்தா கொட்டுது. சாவு பயம் அவளை ஐஸ் கட்டி மாதிரி நடுங்க வைக்குது. நான் சைன் பண்றேன், ப்ளீஸ் விட்டுருங்க, எனக்கு சாக பிடிக்கலன்னு சோலி உடைஞ்சு போறா. நிஜமான சாவுக்கு முன்னாடி மானம் மரியாதை எல்லாமே வேஸ்ட் தான். அவ அப்படியே தவழ்ந்து வந்து அவளோட கடைசி எனர்ஜிய வச்சு அந்த பத்திரத்துல அவ கைரேகைய பதிக்கிறா. ஒரு சத்தம் கேக்குது. அந்த பத்திரம் ஒரு கருப்பு வெளிச்சமா மாறி அவ நெத்தியில இறங்குது. அதே நேரத்துல அவளோட ஆயுசு குறையறதையும் நான் ஸ்டாப் பண்றேன். டிங்னு சோல் ஸ்லேவரி கான்ட்ராக்ட் ஓகே ஆகுது. சோலி சூவோட ஸ்டேட்டஸ் இப்போ என்னோட சொந்த வேலைக்காரியா மாறி அவளோட பழைய அழகும் திரும்பி வருது. ஆனா அவ போட்டிருந்த கேஸ்லியான ட்ரெஸ் எல்லாம் மறைஞ்சு ஒரு கருப்பு வெள்ளை வேலைக்காரி யூனிஃபார்ம் வருது. அது அவ முழுசா அடங்கிட்டான்றதுக்கான சிம்பிள். கிரவுண்ட் ஃபுல்லா அமைதி. ஒரு காலத்துல தேவதை மாதிரி இருந்த பொண்ணு இப்போ என் கால்ல விழுந்து கிடக்கிறத பார்த்து எல்லாருடைய நெஞ்சிலையும் ஒரு பயம் வருது. ஒரு கடவுளையே சிம்மாசனத்துல இருந்து கீழே இறக்கி மிதிக்கிறதுனா இதுதான் மாஸ். நான் அவளை ஒரு தரம் கூட திரும்பி பார்க்கல. என் கையில இருந்த வெயிட்டான பிரீஃப் கேஸ அவ முன்னாடி தூக்கி போடுறேன். அவ உடம்பு அப்படியே நடுங்குது. அவமானத்துல அவ கண்ல இருந்து கண்ணீர் கொட்டுது. ஆனா அந்த பாண்டோட பவர் அவளை எதிர்க்கவே விடாது.
அவ பிரீஃப் கேஸ தூக்கிக்கிட்டு தலை குனிஞ்சு எனக்கு பின்னாடி பவ்யமா வந்து நிக்கிறா. நான் என் கண்ணாடிய லைட்டா தூக்கி விட்டுட்டு லேசா கருப்பு வெளிச்சம் தர கள்ளச்சந்தை கணக்கு புக் எடுக்கிறேன். அப்படியே ஐஸ் கிரவுண்ட்ல பார்க்குக்கு போற மாதிரி ஜாலியா வாக் பண்ணிக்கிட்டே புக்கை ஓபன் பண்றேன். அடுத்த லக்கி கஸ்டமர் யாருன்னு பாப்போம். என் கண்ணு ஒரு பேர்ல நிக்குது. என் உதட்டுல ஒரு கொடூரமான சிரிப்பு வருது. விக்டர் சூ. இப்போ இருக்கிற சூ கிளானோட பெரிய தலைக்கட்டு 55 வருஷமா கடன் கட்டாம இழுத்தடிச்சிருக்கான். இந்த வட்டி அவனுக்கு நல்லா வலிக்க போகுது. நான் புக்க மூடுறேன். சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் ஏதோ பேய பார்த்த மாதிரி மிரண்டு பார்க்க நான் ஸ்டேஜ்ல இருந்து கூலா கீழே இறங்குறேன். வா என் வேலைக்காரி, உங்க தாத்தா கிட்ட போய் கடனை வசூல் பண்ணலான்னு சொல்றேன். என் வாய்ஸ் காத்துல மிதக்குது. அரை மணி நேரம் கழிச்சு சூக்லானோட பங்களா முன்னாடி நிக்கிறேன். வானத்துல இருந்து மழை கொட்டுது. நான் ஒரு கையில கருப்பு கூடைய பிடிச்சுக்கிட்டு அசால்ட்டா தண்ணிக்குள்ள நடந்து போறேன். எனக்கு பின்னாடி சோலி நனைஞ்ச யூனிஃபார்மோட நடுங்கிக்கிட்டு வரான். அந்த பங்களாக்குள்ள பெரிய ஆபீசர்ஸும் 100க்கும் மேற்பட்ட சூக்லான் ஆட்களும் எனக்காக கேட் பின்னாடி டிராப் வச்சு வெயிட் பண்றாங்க. உள்ள இருக்கிற கடன்காரனுங்களா கொஞ்சம் கவனிங்க அப்படின்னு கேட்ட பார்த்து ஐஸ் மாதிரி சொல்றேன். பிளாக் மார்க்கெட் கடன் மசூர் வந்திருக்கு, கதவை தரங்கடா. உள்ள இருந்து ஒரு சத்தமும் இல்ல. ஆனா அந்த இரும்பு கேட்டையும் தாண்டி கொலவெறி எனர்ஜி வெளியே வருது. பேசி தீர்க்க மாட்டீங்களா? நான் பெருமூச்சு விடுறேன். என் கண்ணு அப்படியே கொடூரமா மாறுது. டங்னு என் வலது காலை தூக்கி அந்த கனமான கேட்ல ஒரே மிதி. டுமீல்னு கிரவுண்டே அதிர்ற அளவுக்கு ஒரு பிளாஸ்ட். ஒரு பெரிய கிராண்ட் மாஸ்டரால கூட அசைக்க முடியாத அந்த குண்டு துளைக்காத கேட் நான் சும்மா லேசா உதைச்சதுக்கே பேப்பர் மாதிரி நொறுங்கி தரையில விழுது. தூசியும் புகையும் பறக்குது. எந்த தைரியத்திலடா எங்க சூக்லானுக்குள்ள நுழைஞ்சாய் அப்படின்னு 5 மாஸ்டர் ரேங்க் பெருசுகளும் அவங்களுக்கு பின்னாடி நூற்றுக்கணக்கான ஆட்களும் கத்திக்கிட்டே வராங்க. அந்த பெரிய பெருசு எனக்கு பின்னாடி சோலி வேலைக்காரி ட்ரெஸ்ல நிக்கிறத பார்த்த உடனே கோவத்துல அவனோட கண்ணே வெடிச்சிரும் போல ஆகுது. பைத்தியக்கார பயலே, எங்க கிளானோட டாப் பொண்ணோட பவரை காலி பண்ணிட்டு அவளை இந்த அளவுக்கு அவமானப்படுத்துறியா? இன்னைக்கு இருக்குடா உனக்குன்னு கத்துறான். அந்த கிராண்ட் மாஸ்டரோட பயங்கரமான பிரஷர் சுனாமி மாதிரி என் மேல இறங்குது. என் உடம்பையே அங்கேயே வச்சு நசுக்க பாக்குறான். ஆனா நான் அந்த பிரஷருக்கு நடுவுல ஒரு முடி கூட அசையாம கெத்தா நிக்கிறேன். மேல பறக்கிற அந்த பெருசுகளை ஏதோ சீக்கிரம் குப்பையா போக போற செக் பேப்பர் மாதிரி பாக்குறேன். என் கையில இருக்கிற கருப்பு குடைய பின்னாடி இருக்கிற சோழிகிட்ட கொடுத்துட்டு என் கோட்டோட 2 பட்டனை கழட்டி உள்ள இருக்கிற வெள்ளை சட்டையை காட்டிட்டு அந்த கூட்டத்தை பார்த்து நிக்கிறேன். என் கண்ணாடியை தூக்கி விட்டுட்டு உதட்டுல ஒரு சில்லான சிரிப்போட சொல்றேன். ஒரு குடும்ப கடன் வாங்கினா அதுல இருக்கிற எல்லாருக்குமே பொறுப்பு இருக்கு பாஸ். எல்லாரும் திவாலாகிறதுக்கு ரெடியா? திவாலா? என்ன ஒரு திமிரு பிடிச்ச சின்ன பையன்டா நீ. என் லைஃப்லயே இவ்வளவு கேவலமான காமெடிய நான் கேட்டதே இல்லைன்னு அந்த சூக்லான் பெரிய பெருசு கோவத்துல சிரிக்கிறான். அவர் ரேங்க் -6 கிராண்ட் மாஸ்டர். இந்த ஜியாங்னான் சிட்டில அவனுக்கு ஈடா இருக்கிறவங்கள விரல் விட்டு எண்ணிடலாம். அப்படிப்பட்டவனை பார்த்து இந்த கோட்டு சூட்டு போட்ட பையன் திவாலாக்குவேன்னு மிரட்டுறான். உனக்கு இன்னும் வானத்தோட ஒசரம் தெரியலடா தம்பி. எங்க கிளான் பவரை நீ அழிச்சிருக்க. இன்னைக்கு ஒரு பெரிய கிளானோட கோவம் எப்படி இருக்குன்னு காட்டுறேன் அப்படின்னு அந்த பெருசு கைய மேல தூக்குறான். பூம்னு அவனோட ரேங்க் -6 கிராண்ட் மாஸ்டர் எனர்ஜி எரிமலை மாதிரி வெடிச்சு வானத்துக்கு போகுது. அந்த பங்களாக்கு மேல பல மீட்டர் உயரத்துல நெருப்போட ஒரு அசுர உருவம் ஃபார்ம் ஆகுது. அதே நேரத்துல மத்த 4 ரேங்க் -5 பெருசுகளும் நூற்றுக்கணக்கான வாரியர்ஸும் அவங்க எனர்ஜியை ஒன்னா சேர்த்து அந்த அசுரனுக்கு கொடுக்கறாங்க. அங்க இருக்கிற ஹீட்ல ஸ்பேஸே அப்படியே சுருங்கி விரியுது. பெய்யிற மழை கூட ஆவியா மாறி வெள்ள புகையா மாறுது. அந்த பிரஷர் வானத்தையே லாக் பண்ணுது. கேட்டுக்கு வெளியே குடைய பிடிச்சு நின்ன சோலி அவகிட்ட பவர் இல்லாததுனால அந்த பயங்கரமான பிரஷர் தாங்காம தரையில விழுந்து நடுங்குறா. எல்லாம் முடிஞ்சுது. இதுதான் இங்க கிளானோட ப்ரொடெக்ஷன் ஃபார்மேஷன் அப்படின்னு அவ பயத்துல பாக்குறா. ஏன்னா ஒரு ரேங்க் 7 நேஷன் கார்டியன் வந்தா கூட இத பார்த்து பின்வாங்கிடுவாங்க. ஆனா அடுத்த செகண்டே சீன் மாறுது. அந்த புயலோட சென்டர்ல நின்னுகிட்டு நான் சும்மா என் வெள்ளை சட்டையில இருக்கிற தூசியை தட்டி விடுறேன்.
என் கண்ணாடி லென்ஸ்ல அந்த அசுரனோட நெருப்பு வெளிச்சம் தெரிய நான் அதை அண்ணாந்து பார்க்கறேன். கடன் கொடுத்தவன் பெர்மிஷன் இல்லாம எங்க ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணா எக்ஸ்ட்ரா லேட் ஃபீ போடுவோம் அப்படின்னு அதே ப்ரொஃபஷனல் டோன்ல என் மைண்டுக்குள்ள ஆர்டர் போடுறேன். கடன் வாங்கினவனோட ஃபேமிலி மெம்பர்ஸ் பிளாக் மார்க்கெட் ரிசோர்ஸை வச்சு சண்டைக்கு வரதுனால எல்லாருக்குமே சேர்த்து ஜாயிண்ட் கலெக்ஷன் போடுறேன். டிங்னு சிஸ்டம் ஓகே சொல்லுது. இவனுங்க எல்லாரும் 50 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின வேர்ல்ட் ட்ரீ ஃப்ரூட்டை யூஸ் பண்ணிருக்கானுங்க. கார்மிக் செயின் லாக் ஆயிடுச்சு, எல்லாருக்கும் பொறுப்பு இருக்கு. இப்போ பவரை உரிகிற புரோட்டோகால் ஃபுல் ஸ்பீட்ல ரன் ஆகுது. அந்த பெருசு என்னை எரிக்கிறதுக்காக அசுரனை தூக்குறப்போ வானம் அப்படியே ரெண்டா கிரிஞ்சு ஒரு கருப்பு வெடிப்பு வருது. எந்த ரூல்ஸ்க்கும் அடங்காத ஒரு பயங்கரமான போர்ஸ் அந்த வெடிப்புல இருந்து கீழே இறங்கி கருப்பு தங்க நெருப்போட ஆயிரக்கணக்கான கார்மிக் செயின்ஸா வந்து விழுந்து எல்லா சூக்லான் காரணங்களோட நெஞ்சிலையும் பாயுது. இது என்னது, என் எனர்ஜி எல்லாம் குறையுது. அந்த பெருசோட சிரிப்பு அப்படியே ஸ்டாப் ஆகி மரண பயம் வருது. அவன் 80 வருஷமா கஷ்டப்பட்டு சேர்த்த எனர்ஜி எல்லாம் அந்த செயின் வழியா வெளியே போறத பார்த்து அலறான். அவன் மட்டும் இல்ல, அங்க இருக்கிற மத்த பெருசுகளும் நூற்றுக்கணக்கான வாரியர்ஸும் எலும்பில்லாத மீன் மாதிரி தரையில விழுந்து கதறாங்க. எனர்ஜி இல்லாததுனால அந்த அசுர அவதாரம் அப்படியே பஞ்சரான பலூன் மாதிரி காத்துல கரைஞ்சு போகுது. ஃபார்மேஷன் ஒரே செகண்ட்ல காலி. சுத்தி எல்லாரும் அழுதுகிட்டு இருக்க நான் அந்த பங்களாக்குள்ள என் சொந்த இடம் மாதிரி ஜாலியா வாக் பண்ணி போறேன். பங்களாவே குப்பை மேடா மாறிடுச்சு. தரையில விழுந்து கிடந்த ஒரு ரேண்ட் -4 வாரியர் முன்னாடி நின்னு என் விரல வச்சு அவனோட விண்ட் டைப் பவர் கோரை வெளியே எடுத்து என் உள்ளங்கையில வைக்கிற. 3000 ஸ்பிரிட் ஸ்டோன்ஸ் தான், இது பத்தாது. நான் தலைய ஆட்டிட்டு அந்த கோரையை நெஞ்சில அப்படியே லாக் பண்ற. பூம்னு என் எனர்ஜி அதிகமாகி நான் ரேங்க் 3 டிரான்செண்டன்ட் ஆகுற. நான் நிறுத்தல, தோப்புல பழம் பறிக்கிற மாதிரி நடந்து போயிட்டே இருக்கேன். இப்போ ரேங்க் 4 ஃபயர் டைப், அடுத்து ரேங்க் 5 எர்த் டைப். நான் வைக்கிற ஒவ்வொரு அடிக்கும் ஒருத்தனோட பவர் கோர் என் கைக்கு வருது. நான் அதை முழுங்க என் பவர் அதிகமாகிட்டே போகுது. ரேங்க் 4 கமாண்டர் லெவல், ரேங்க் 5 மாஸ்டர் லெவல், இப்போ பீக் ரேங்க் 5. நான் அந்த பெரிய பெருசுகிட்ட போறப்போ என் உடம்புல இருந்து வர எனர்ஜி அப்படியே சாலிடா இருக்கு. சுத்தி இருக்கிற காத்தே ஐஸ் சிலையா மாறுது. அரக்கன், நீ ஆத்மாவை சாப்பிடுற அரக்கண்டான்னு அந்த பெருசு தரையில படுத்துக்கிட்டு என்னை ஏதோ கடவுளை பாக்குற மாதிரி பயத்தோட பாக்குறான். அரக்கனா? இல்லப்பா, நான் சும்மா சட்டப்படி கடன் வசூல் பண்றவன். நான் என் கண்ணாடியை தூக்கி விட்டுட்டு என்னோட கிளீனான ரைட் ஷூவை வச்சு அந்த பெருசோட முகத்திலேயே மிதிக்கிறேன். டக்குன்னு ஒரு சத்தம். உன்னால என்ன ஒன்னும் பண்ண முடியாது. எங்க கிளான் லார்ட் ஒரு ரேங்க் -8 சவராசன், மிலிட்ரி ராயல். நீ என்ன ஏதாவது பண்ணா உன்னை சித்திரவதை பண்ணி சாகடிப்பான்னு கத்துறான். கரெக்டா அப்போ அவன் பாக்கெட்ல இருக்கிற போன் அலறுது. ஸ்கிரீன்ல விக்டர் சூன்னு பேர் காட்டுது. நான் என் காலை இன்னும் கொஞ்சம் அழுத்துறேன். அவன் வலியில மயங்கி விழுந்துறான். நான் ஸ்டைலா குனிஞ்சு அந்த போனை எடுத்து வீடியோ காலை ஆன் பண்றேன். ஸ்கிரீன்ல ஒரு பெரிய ராயல் ட்ரெஸ் போட்ட பெருசு வரான். அவன்தான் விக்டர் சூ, ரேங்க் -8 சவரா. பார்த்துட்டு பின்னாடி எல்லாரும் விழுந்து கிடக்கிறத பார்த்து ஷாக் ஆகுறான். யாருடா நீ? என் கிளான் ஆளுங்கெல்லாம் எங்க? அவங்களுக்கு என்ன பண்ணின? அப்படின்னு அவனோட கொலைவெறி எனர்ஜி ஸ்கிரீனை தாண்டி வருது. அதை பார்த்து நான் சிரிக்கிறேன். கேமராவை கீழே திருப்பி என் காலுக்கு கீழே இருக்கிற அந்த பெருசோட முகத்தை காட்டுறேன். நான் யாருன்றது முக்கியம் இல்ல. நான் விக்டர் சூவோட கோபமான கண்ணை பார்த்து அந்த பழைய கடன் பத்திரத்தை கேமரால காட்டுறேன். என் வாய்ஸ் எலும்பை வெட்டுற மாதிரி சில்லுன்னு இருக்கு. லார்ட் சூ, உங்க அக்கவுண்ட் 55 வருஷமா ஓவர்டியூல இருக்கு. உங்க ஆளுங்க பேசி தீர்க்காம சண்டைக்கு வந்ததுனால ஜியாங்னா சிட்டில இருக்கிற உங்களோட மொத்த சொத்தையும் நான் பறிமுதல் பண்றதை தவிர வேற வழியே இல்ல. விக்டர் சூ அந்த பேப்பரை பார்த்துட்டு பேய பார்த்த மாதிரி முகம் வெளுத்து போறான். நீ அந்த பிளாக் மார்க்கெட் ஆளா? இல்லையே, அந்த கடன் தான் ஏற்கனவே. ரூல்ஸ்னா ரூல்ஸ் தான், இங்க பேச்சுவார்த்தைக்கு இடமே இல்ல அன்னு அவனோட பேச்ச கட் பண்ணிட்டு என் காலை தூக்கி ஒரே மிதி. அந்த ரேங்க் 6 கிராண்ட் மாஸ்டர் அங்கேயே காலி. நான் ஒரு கர்ச்சீப் எடுத்து என் ஷூல இருக்கிற அழுக்க தொடச்சிட்டு ஸ்கிரீனை பார்த்து கொடூரமா சிரிச்சு சொல்றேன். லார்ட் சூ, உங்க கடைசி நாட்களை என்ஜாய் பண்ணுங்க. இன்னுமாரி 3 நாள்ல நான் நேர்ல வந்து உங்க மொத்த சொத்தையும் பறிமுதல் பண்ணுவேன். காலை கட் பண்ணிட்டேன். ஜியாங்னான் சிட்டியோட பிளாக் மார்க்கெட், அங்கே ஒரே ரவுடிங் கூட்டமா இருக்கு.
டப் டப் டப்னு என் ஷூ சத்தம் அந்த சேத்து சந்துக்குள்ள கேக்குது. நான் ஒரு புது ப்ளூ கலர் சூட்டுக்கு மாறிட்டேன். கையில அந்த லெதர் பிரீஃப் கேஸ் இருக்கு. எனக்கு பின்னாடி கழுத்துல ஒரு பெல்ட் போட்டு வேலைக்காரி ட்ரெஸ்ஸோட அந்த அகாடமியோட பேரழகி சோலிசு ஃபைல் பேக்கை தூக்கிக்கிட்டு வர்றா. நாங்க வர்றத பார்த்த உடனே அங்க இருக்கிறவங்க எல்லாம் பார்க்கறாங்க. அந்த வேலைக்காரிய பாரு, அது ஷூ கிளானோட சோலிசு இல்லையா அப்படின்னு ஒருத்தன் கண்டுபிடிச்சிட்டான். பிளாக் மார்க்கெட்டே அதிருது. எல்லாரும் அவளை ஆச்சரியமா பார்க்கறாங்க. ஆனா நான் அவனுங்களை கண்டுக்காம என் கண்ணாடியை தூக்கி விடுறேன். என்னோட ரேங்க் 5 மாஸ்டர் ப்ரெஷரை லைட்டா ரிலீஸ் பண்ண அடுத்த செகண்ட் 100 மீட்டர் சுத்தி இருக்கிற தரையெல்லாம் சிலந்தி வலை மாதிரி உடையுது. அந்த சில்லுன்னு இருக்கிற குளிர் எல்லாருடைய நெஞ்சையும் நடுங்க வைக்குது. அது வரைக்கும் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு பெரிய ஆளு அப்படியே முட்டி போட்டு தரையில விழுந்துட்டான். அவனால எந்திரிக்கவே முடியல. ரேங்க் -5 மாஸ்டர் லெவல். அந்த கூட்டமான ரோடு அப்படியே எனக்காக வழிவிடுது. எல்லாரோட பார்வையும் மாறுது. நான் அந்த சத்தத்தை எல்லாம் கண்டுக்காம ஸ்ட்ரெயிட்டா நடந்து பிளாக் மார்க்கெட்டோட நடுவுல இருக்கிற அண்டர் கிரவுண்ட் ஏல மார்க்கெட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டா போறேன். அங்க இருக்கிற டாப் விஐபி ரூம்குள்ள நுழையிறேன். அடடா, யாருப்பா இந்த புது ஆளு, பார்க்கவே செம்மையா இருக்காரேன்னு ஒரு கலகலப்பான சிரிப்பு சத்தம் கேக்குது. அந்த ஏல மார்க்கெட்டோட மெயின் புரோக்கர் ஸ்கார்லெட் எக்ஸியூ கதவை திறந்துட்டு வரா. அவ உடம்பு வாகு நச்சுன்னு இருக்கு. கண்ணு ரெண்டும் செம்ம ஷார்ப்பா இருக்கு. ஆனா எனக்கு பின்னாடி சோலி நிக்கிறத பார்த்த உடனே அவளுக்கு ஷாக் தாங்க முடியல. சூக்லான ஒத்த ஆளா ஒடிச்சு போட்டவன் பார்க்க காலேஜ் ப்ரொஃபசர் மாதிரி இவ்ளோ அமைதியா இருப்பான்னு அவ கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. எங்க சாதாரண இடத்துக்கு இவ்ளோ பெரிய விஐபி வந்ததுக்கு என்ன காரணம் சார் அப்படின்னு அவளோட கிண்டல் பேச்சையெல்லாம் ஓரமா வச்சுட்டு செம்ம ரெஸ்பெக்டா பேசுறா. நான் வளவளன்னு பேசாம லெதர் சோபால கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துட்டு பின்னாடி நிக்கிற சோலிய லைட்டா பாக்குறேன். அவ அவமானத்துல உதட்ட கடிச்சுக்கிட்டு அந்த பிரீஃப் கேஸ்ல இருந்த எல்லாத்தையும் எடுத்து அந்த கிறிஸ்டல் டேபிள் மேல டபார்னு கொட்டுறா. டேபிள்ல இருக்கிற பொருளை பார்த்தோன்னே ஸ்கார்லெட்டுக்கு மூச்சே நின்னு போச்சு. அப்படியே சிலையா நின்னுட்டா. அந்த டேபிள் ஃபுல்லா விதவிதமான வித்தியாசமான ரேங்க்ல இருக்கிற பவர் கோர்கள் அப்படியே தட்டையா மின்னுகிட்டு கிடக்கு. இது இது சூக்லான் பெரிய பெருசோட ரேங்க் 6 வின் டைப் பவர் கோராச்சேன்னு அவ வாய் நடுங்குது. அவ மைண்டுக்குள்ள மரண பயம் வந்துருச்சு. இந்த லோ லெவல் கோர்லாம் எனக்கு வேஸ்ட், இடத்த தான் அடைக்கும் அப்படின்னு நான் என் காஃபி கப்பை எடுத்து கூலா ஒரு சிப் பண்ணிட்டு ரொம்ப கேஷுவலா பேசுறாரேன். இதெல்லாம் வித்து உடனே கேஷா மாத்து. எனக்கு அர்ஜென்ட்டா நிறைய சுப்ரீம் ஸ்பிரிட் ஸ்டோன்ஸும் உடம்ப தேத்துற பில்ஸும் மூலிகைகளும் வேணும். எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ரெடி பண்ணு. ஸ்கார்லெட் எச்சில முழுங்கிட்டு அப்படியே 90 டிகிரி குனிஞ்சு சல்யூட் அடிச்சு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார், பிளாக் மார்க்கெட்ல இருக்கிற எல்லா வடியும் வச்சு அரை மணி நேரத்துக்குள்ள எல்லாத்தையும் ரெடி பண்ணிடுறேன்னு சொல்றா. கொஞ்ச நேரத்துல ஸ்கார்லெட் மரியாதையா ஒரு ஸ்டோரேஜ் ரிங்க என்கிட்ட நீட்டுறா. மிஸ்டர் லின், இதுக்குள்ள 10 மில்லியன் சுப்ரீம் ஸ்பிரிட் ஸ்டோன்ஸும் நிறைய டாப் குவாலிட்டி பொருளும் இருக்கு. எங்களால இப்போதைக்கு இவ்வளோதான் ரெடி பண்ண முடிஞ்சதுன்றா. சூப்பர், செம்ம ஸ்பீடுன்னு நான் அந்த ரிங்கை வாங்கி சிஸ்டத்தோட ஆசெட் கன்வர்ஷன் ஃபங்க்ஷனை ஆன் பண்றேன். அந்த ஸ்பிரிட் ஸ்டோன்ஸும் பில்ஸும் அப்படியே எனர்ஜியா மாறி என் உடம்புக்குள்ள பாயுது. டக்குன்னு ஒரு பேரியரோட இது. என்னோட பீக் ரேங்க் 5 பவர் இப்போ ஸ்ட்ராங்கா லாக் ஆகுது. அதே நேரத்துல சிஸ்டம் டிங்னு சத்தம் போடுது. புது பவர் அன்லாக் ஆயிடுச்சு. கிராஸ் ரேங்க் ஜட்ஜ்மெண்ட். ஆதாரம் கரெக்டா இருந்தா உன்னை விட 3 ரேங்க் மேல இருக்கிற கடன்காரனையோ இல்ல அவனுக்கு சப்போர்ட் பண்றவனையோ அவனோட டிஃபென்ஸை எல்லாம் உடைச்சு நீ அசால்ட்டா காலி பண்ணலாம். இந்த சத்தத்தை கேட்ட உடனே என் உதட்டுல ஒரு கொடூரமான சிரிப்பு வருது. ஆனா நான் எந்திரிக்க போற கேப்ல அந்த ரூமே அதிர்ற அளவுக்கு ஒரு பெரிய பிளாஸ்ட் சத்தம் கேக்குது. அந்த ரூமோட இரும்பு கதவு குண்டு பட்டு தூள் தூளா செதறுது. உள்ள 100கணக்கான சிட்டி கார்டு ஆமிங்க துப்பாக்கியோட உள்ள நுழைறாங்க. பெரிய மெஷின் கண்கள் எல்லாம் என்ன பார்த்து லாக் ஆகுது. சில்வர் ஆமர் போட்டுக்கிட்டு கமாண்டர் வாங் உள்ள கெத்தா வரான். அவன் ஒரு ரேங்க் 6 கிராண்ட் மாஸ்டர், சூ கிளானோட விசுவாசமான நாய். கமாண்டர் வாங் அப்படின்னு ஸ்கார்லெட்டோட முகம் பயத்துல வெளுத்து போகுது. ஏன்னா கவர்மெண்ட் ஆளுங்க உள்ள வந்தா எவ்வளவு பெரிய ஆபத்துன்னு அவளுக்கு தெரியும். ஆனா எனக்கு பின்னாடி முட்டி போட்டு கிடந்த சோலிக்கு இப்போ சந்தோஷத்துல கண்ணே வேர்த்திருச்சு. கமாண்டர் வாங், என்னை காப்பாத்துங்க, இவனை ஃபர்ஸ்ட் காலி பண்ணுங்க, இவன் தான் என் பவரை திருடின அரக்கன்னு கத்துறா. அந்த புகைக்கு நடுவுல 100கணக்கான இன்ஃப்ராரெட் லேசர் லைட்ஸ் எல்லாம்
கொசு மாதிரி வந்து சோபால உட்கார்ந்திருக்கிற என் மேல லாக் ஆகுது. அந்த ரேங்க் 6 கிராண்ட் மாஸ்டரோட பிரஷர் ரூம் ஃபுல்லா இறங்குது. கமாண்டர் வாங் என்னை ஏதோ செத்த பிணத்தை பாக்குற மாதிரி பாக்குறான். சூக்லான் வாரிசையே அழிச்சிட்டு இப்போ திருட்டு பொருளை விற்க வந்திருக்கியாடா? ஒழுங்கா கை ரெண்டையும் தலைக்கு பின்னாடி வச்சு முட்டி போடு. எதிர்த்து பேசினா இங்கேயே உன்னை சுட்டு தள்ளிடுவேன்னு கத்துறான். 100 காடுகளும் ஒரே நேரத்துல துப்பாக்கியை லோட் பண்றானுங்க. இருட்டான துப்பாக்கி துளைங்கெல்லாம் என் முகத்துக்கு நேரா நிக்குது. இந்த சாவு பயம் இருக்கிற சிச்சுவேஷன்லயும் நான் முட்டி போடல, என் காலை கூட கீழே இறக்கல. நான் ரொம்ப கூலா டேபிள்ல இருக்கிற என் காஃபி கப்பை எடுத்து லைட்டா ஊதிட்டு மெதுவா ஒரு சிப் பண்றேன். நல்ல காஃபின்னு சொல்லிட்டு கப்பை கீழே வச்சுட்டு என் கண்ணாடியை தூக்கி விட்டுட்டு கமாண்டர் வாங்க ஏதோ லூசு மாதிரி பாக்குறேன். திருட்டு பொருளா? கமாண்டர் வாங், மத்தவங்க மேல பழி போடுறதுக்கு முன்னாடி நம்ம எம்பையரோட டெப்ட் ப்ராப்பர்ட்டி ஆக்ட கொஞ்சம் படிச்சு பாருங்கன்னு சொல்றேன். நான் பிரீஃப் கேஸ்ல இருந்து கவர்மெண்ட் சீல் போட்டு சில கான்ட்ராக்ட் பேப்பர்ஸ் எடுத்து டேபிள்ல போடுறேன். என் வாய்ஸ் ரொம்ப நார்மலா இருக்கு. இதுல தெளிவா எழுதிருக்கு, சூ கிளான் கடன் கட்டாம ஏமாத்திருக்கானுங்க. அதனால அவனுங்க வச்சிருந்த எல்லா பவர் கோரும் இப்போ சட்டப்படி என்னோட சொத்து. என் சொந்த சொத்தை நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அது எப்படி உங்க வாயில திருட்டு பொருளா மாறுது? சட்டப்படி கடன் வசூல் பண்றதுனா என்னன்னு உனக்கு தெரியுமாடா? ரூமே அப்படியே சைலண்ட் ஆகுது. அந்த 100 கார்டுகளும் ஒருத்தர் முந்திரி கொட்டை மாதிரி முறிச்சு பாத்துக்கிறாங்க. ஸ்கார்லெட்டுக்கு மண்டையே பிளாங்க் ஆயிடுச்சு. இவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சோன்னு நினைக்கிறா. சட்டப்படி கடன் வசூலா? கமாண்டர் வாங் 2 செகண்ட் அப்படியே ஷாக் ஆகி நின்னுட்டு அப்புறம் வெடித்தனமா சிரிக்கிறான். அவனோட கொலவெறி எனர்ஜி வெளியே வருது. இந்த ஜாங்னான் சிட்டில லார்ட் சூ சொல்றதுதான் சட்டம். என் கையில இருக்கிற இந்த கத்தி தான் ஜஸ்டிஸ். நீ நேரா பேச மாட்டேங்கிறதுனால போலீஸ் எதிர்த்ததுதான் சொல்லி இங்கேயே உன்னை க்ளோஸ் பண்றேன்னு கத்துறான். ஷிங்னு கமாண்டர் வாங் அவனோட அலாய் கத்தி எடுக்கிறான். ரேங்க் -6 எனர்ஜி அதுல பாயுது. பயங்கரமான காத்தடிக்குது. 10 மீட்டர் நீளத்துக்கு ஒரு பெரிய நெருப்பு வெட்டு என் தலைக்கு நேரா இறங்குது. ஸ்கார்லெட் பயத்துல கண்ணு மூடிக்கிறா. சோலி நான் எப்போ சாவேன்னு வெறியோட பாக்குறா. ஆனா அந்த கத்தி என் தலைக்கு மேல 10 சென்டிமீட்டர் கேப்ல இருக்கிறப்போ டிங்னு சிஸ்டம் அலர்ட் ஆகுது. கடன் வசூல் பண்ற இடத்துல வேற ஆளு உள்ள வந்து சண்டை போடுறான். இவன் கடன்காரனுக்கு சப்போர்ட் பண்றவன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. காலி பண்ண ஆர்டர் வந்தாச்சு. கிராஸ் ரேங்க் ஜட்ஜ்மெண்ட் ஸ்டார்ட். சோபால உட்கார்ந்துட்டு என் உதட்டுல ஒரு கொடூர சிரிப்போட வர்ற கத்திய கூட பார்க்காம என் வலது கையில இருக்கிற 2 விரல மட்டும் மேல தூக்குறேன். டனங்னு ஒரு பெரிய பெல் சத்தம் மாதிரி கேக்குது. அந்த அதிர்வுல ரூம்ல இருக்கிற புல்லட் ப்ரூஃப் கிளாஸ் எல்லாம் நொறுங்கி விழுது. எல்லாரும் கண்ணை திறந்து பார்க்கும்போது அவங்களால நம்பவே முடியாத ஒரு சீன் அங்க இருக்கு. கமாண்டர் வாங் மரண அடி அடிக்க வந்தது அந்த கத்திய நான் வெறும் 2 விரலால அசால்ட்டா புடிச்சு வச்சிருக்கேன். அந்த கத்தி பயங்கரமா நடுங்குது. ஆனா 1 மில்லிமீட்டர் கூட முன்னாடி நகர முடியல. இது எப்படி சாத்தியம்? கமாண்டர் வாங்கோட வாய் பயத்துல குளறுது. வெறும் ரேங்க் -5 எனர்ஜி இருக்கிற ஒருத்தன் எப்படி இவ்ளோ கொடூரமா இருக்க முடியும்னு அவனுக்கு புரியல. நான் அப்பவே சொன்னேன், நான் சட்டப்படி கடன் வசூல் பண்றவன்னு அப்படின்னு. சோபால இருந்து தலைய லைட்டா தூக்கி பார்க்கறேன். என் கண்ணாடிக்கு பின்னாடி இருக்கிற கண்ணு அப்படியே பாதாளம் மாதிரி இருட்டா இருக்கு. நீ கடன்காரனுக்கு சப்போர்ட் பண்ற நாயின்றதுனால உன்னை நரகத்துக்கு தான் அனுப்பணும். நான் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள டக்குன்னு என் விரல லைட்டா அழுத்துறேன். அந்த உடையவே உடையாதுன்னு சொன்ன ரேங்க் 6 கத்தி 2ஆ உடையுது. அப்புறம் என் விரல்ல இருந்து ஒரு கருப்பு தங்க எனர்ஜி அவனுக்கு நேரா பாயுது. அவனால ரியாக்ட் பண்ணவே முடியல. கமாண்டர் வாங் உடம்பு அப்படியே ஸ்டிஃப் ஆகுது. அவனோட புருவத்துக்கு நடுவுல ஒரு மார்க் விழுது. ஒரே அடி, காலி. டொப்னு கமாண்டர் வாங் கண்ணை திறந்தபடியே கீழே விழுந்து செத்துறான். வெளியே நின்னு சீன் போட்ட 100 காடுகளும் பயத்துல அலறி துப்பாக்கிய கீழே போட்டுட்டு தரையில விழுந்து முட்டி போட்டு கும்பிடுறானுங்க. ஸ்கார்லெட் சோபால அப்படியே விழுந்து என்னை ஏதோ சாமி மாதிரி பாக்குறா. சோலிக்கு மொத்தமா மைண்ட் உடைஞ்சு வாய பொத்திக்கிட்டு சத்தம் போடக்கூட பயந்து அழுதுறா. நான் சோபால இருந்து மெதுவா எந்திரிக்கிறேன். என் ஒவ்வொரு அசைவும் செம்ம கூலா இருக்கு. டிராப்னு என் வெள்ளை சட்ட காலர்ல ஒரு சின்ன தண்ணி துளி விழுது. நான் லைட்டா மூஞ்ச சுளிச்சிட்டு கர்ச்சிப் எடுத்து அதை கிளீன் பண்றேன். அப்புறம் ரூம் கார்னர்ல இருக்கிற கவர்மெண்ட் சிசிடிவி கேமராவோட ரெட் லைட்டை ஷார்ப்பா பாக்குறேன். லைட்டா சிரிச்சுக்கிட்டே
அந்த கர்ச்சிப்ப தரையில தூக்கி போட்டுட்டு கண்ணாடிய மாட்டிட்டு கேமராவை பார்த்து செம்ம ஸ்டைலா மிரட்டுற டோன்ல சொல்றேன், லாட்சு, உங்க நாய் கொஞ்சம் ஓவரா குறைச்சுது, அதான் முடிச்சிட்டேன். அடுத்து எவனாவது கடன்காரனுக்கு சப்போர்ட் பண்ண வர போறீங்களா? நான் தான் லின் யுவான், எப்பவுமே ஃப்ரீ தான். வாங்க. ஜாங்னான் சிட்டி டியான்ஷியாங் டவர் டாப் ஃப்ளோர்ல இருக்கிற செம்ம சீக்ரெட்டான மீட்டிங் ரூம். அங்க இருக்கிற காத்தே பயத்துல உறைஞ்சு போற மாதிரி இருக்கு. ஒரு பெரிய ஹோலோகிராம் ஸ்கிரீன்ல ஒரு வீடியோ ஃப்ரேம் அப்படியே நிக்குது. அதுல நான் கேமராவை பார்த்து சிரிச்சுக்கிட்டே கர்ச்சிப்ப கீழே போடுற சீன் இருக்கு. கோட்டு சூட்டு போட்டு கண்ணாடி மாட்டி செம்ம ஹேண்ட்ஸம்மா இருக்கிறது நான் தான். ஆனா அந்த ரூம்ல இருக்கிற எல்லாருக்கும் இப்போ நான் நரகத்துல இருந்து வந்த அரக்கனை விட 10,000 மடங்கு பயங்கரமா தெரியறேன். அந்த டேபிள சுத்தி 7 பெரிய தலைங்க உட்கார்ந்திருக்காங்க. சூ கிளானை தவிர இந்த சிட்டியோட மத்த 7 பெரிய கிளான் லார்ட்ஸ் அவங்க. அவனுங்க காலை தட்டினா இந்த சிட்டியே அதிரும். அதுல வீக்கானவனே ரேங்க் -6, ஸ்ட்ராங்கானவன் ரேங்க் -7. டேபிளோட மெயின் சீட்ல கேபிட்டல்ல இருந்து வீடியோ கால்ல இருக்கிற விக்டர் சூவோட ஹோலோகிராம் இமேஜ் இருக்கு. அவனோட ரேங்க் 8 பிரஷர் அதுலயே தெரியுது. அவனோட முகம் கோவத்திலையும் பயத்திலையும் அப்படியே சுருங்கி போய் கிடக்கு. எல்லாரும் பாத்தீங்களேன்னு விக்டர் சூ அந்த வர்ச்சுவல் டேபிள ஓங்கி தட்டி உடஞ்சன வாய்ஸ்ல கத்துறான். தன்னை பிளாக் மார்க்கெட் கடன் வசூல் பண்றவன்னு சொல்லிக்கிற இந்த லின் யுவான் ஒரு சட்டமில்லாத மிருகம்டா. அவன் என் சூ கிளானை மட்டும் அழிக்கல, சிட்டி கார்டு கமாண்டர் வாங்கே அசால்ட்டா போட்டு தள்ளியிருக்கான். இன்னைக்கு அவன் என் கிளானை புடுங்கினான்னா நாளைக்கு இங்க உட்கார்ந்திருக்கிறவங்கள யார வேணாலும் காலி பண்ணுவான். இந்த வார்த்தை கத்தி மாதிரி விழுது. அந்த 7 கிளான் லார்ட்ஸும் பயத்துல வெளுத்து போய் வேர்த்து கொட்டுறாங்க. அவனுங்க ஏன் இவ்வளவு பயப்படுறாங்க? ஏன்னா உள்ளுக்குள்ள அவனுங்க எல்லாருக்குமே ஒரு விஷயம் நல்லா தெரியும். இன்னைக்கு இந்த 7 கிளானும் இவ்ளோ பெரிய பணக்காரங்களா இருக்கிறதுக்கு காரணமே பல வருஷத்துக்கு முன்னாடி அவங்க தாத்தனுங்க அதே பிளாக் மார்க்கெட்ல இருந்து ஏமாத்திரி வாங்கின ரிசோர்ஸ் தான். ஷார்ட்டா சொல்லணும்னா அவனுங்க எல்லாரும் கடன்காரனுங்க, ஒரு பெரிய ஏமாற்றுக்காரங்க கூட்டணி. அப்போ லெஃப்ட் சீட்ல உட்கார்ந்திருந்த உடம்பு ஃபுல்லா பர்பிள் கலர் மின்னல் அடிக்கிற ஒரு பெரிய பெருசு டப்புன்னு எந்திரிச்சு நிக்கிறான். அவன் பேரு ரெக்ஸ் லேய். லேய் கிளானோட ஹெட், இந்த சிட்டியோட செகண்ட் ஸ்ட்ராங்கான ஆளு, ரேங்க் 7 கிராண்ட் மாஸ்டர். லார்ட் சூ சொல்றது கரெக்ட் தானு ரெக்ஸ்லே கண்ல இருந்து மின்னல் பறக்குது. அவனோட பிரஷர்ல காத்தே கருகிற வாசனை வருது. பிளாக் மார்க்கெட் 50 வருஷமா அமைதியா இருந்தது. அந்த பழைய கடனெல்லாம் குழி தோண்டி புதைச்சாச்சுன்னு நினைச்சோம். ஆனா இப்போ ஒருத்தன் கடன் வசூல் பண்ண வந்திருக்கான். வெறும் 20 வயசு பையன். அவன் என்ன வித்த வச்சிருந்தாலும் நம்மள ஒன்னும் பண்ண முடியாதுன்னு திமிரா கத்துறான். நம்ம 7 கிளானும் ஒன்னா சேர்ந்து லார்ட் சூவோட கவர்மெண்ட் சப்போர்ட்டும் இருந்தா அவனை நசுக்கிறது ஒரு எறும்ப மிதிக்கிற மாதிரின்றான். மத்த கிளான்காரனுங்களும் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் கோவமா சம்மதிக்கிறாங்க. கரெக்ட், ஃபர்ஸ்ட் அவனை காலி பண்ணுவோம். அந்த கடன் பத்திரத்தெல்லாம் எரிச்சிட்டா அப்புறம் கடன் வாங்கினதுக்கு ஆதாரமே இருக்காது. அவன் செம்ம ஷார்ப்பா இருக்கான். நம்ம ஃபுல் பவரையும் வச்சு அவனை பப்ளிக்லயும் பேட்டில் கிரவுண்ட்லயும் காலி பண்ணணும்ன்றானுங்க. விக்டர் சூ பெருமூச்சு விட்டுட்டு கண்ணுல ஒரு கொடூரமான வெளிச்சத்தோட சொல்றான், சூப்பர், எல்லாரும் ஒரே முடிவோட இருக்கிறனால பிளானை உடனே ஸ்டார்ட் பண்ணுங்க. மீடியா, நியூஸ் எல்லாத்துலயும் அவன் சட்டப்படி கடன் வசூல் பண்ண வந்த விஷயத்த மறைச்சிருங்க. அவனை ஒரு ஆபத்தான கிரிமினல்னு போர்ட்ரேட் பண்ணுங்க. ரெக்ஸ், நீ நேர்ல போய் 7 கிளானோட டாப் ஃபைட்டர்ஸையும் கூட்டிட்டு போய் சிட்டி ஃபுல்லா தேடு. அவன் எப்போ சிக்கினாலும் சரி உடனே சேட்டலைட் வெப்பன்ஸை ஆன் பண்ணி அந்த ஏரியாவே காலி பண்ணிடுங்க. இன்னைக்கு நைட்டு அவன் உயிரோட இருக்கக்கூடாது. அரை மணி நேரத்துக்குள்ள ஜாங்னான் சிட்டியே அதிருது. ரோட்ல இருக்கிற எல்லா ஹோலோகிராம் போர்ட், ஃபோன் நோட்டிஃபிகேஷன், டிவி நியூஸ் எல்லாத்துலயும் ரெட் அலர்ட் வருது. என்னோட போட்டோவை பெருசா போட்டு பக்கத்துல ரத்த கலர்ல ரொம்ப ஆபத்தானவன்னு எழுதிருக்கு. டிவி ஆங்கர் பயங்கரமான வாய்ஸ்ல நியூஸ் வாசிச்சு தப்பா எடிட் பண்ண சில வீடியோ கிளிப்ஸை ரிலீஸ் பண்றான். அதுல கடனை பத்தி ஒரு வார்த்தை கூட இல்ல. நான் தான் இப்போ இந்த சிட்டியோட நம்பர் 1 எனிமி. அதே நேரத்துல நூற்றுக்கணக்கான ஆர்மி வார்ஷிப்ஸ் வானத்துல பறந்து சிட்டியோட எல்லா வழியையும் லாக் பண்ணுது. ரெக்ஸ் லேய் மேகத்துக்கு நடுவுல இருந்து அவனோட எனர்ஜியை வச்சு சிட்டி ஃபுல்லா தேடுறான். வலை விரிக்கப்பட்டுடுச்சு. ஆனா அந்த புயலோட நடுவுல நான் வானத்துல மிதக்கிற அந்த பயங்கரமான கேஸ்லி ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள
செம்ம சாஃப்டா பியானோ மியூசிக் ஓடிக்கிட்டு இருக்கு. நான் அந்த மொத்த ஹோட்டலையுமே வாடகைக்கு எடுத்துட்டேன். என் கோட்டை கழட்டி வச்சுட்டு, அந்த கிளீனான வெள்ளை சட்டையோட சோபால சாஞ்சுக்கிட்டு, பெரிய கண்ணாடி ஜன்னல் வழியா கீழ இருக்கிற அந்த மின்னல் அடிக்கிற சிட்டிய கூலா பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு பக்கத்துல அந்த ஏல மார்க்கெட் புரோக்கர் ஸ்கார்லெட் நடுங்குற கையோட எனக்கு வேக்யூ ஸ்டேக் கறிய வெட்டி தந்துட்டு இருக்கா. எனக்கு பின்னாடி அந்த வேலைக்காரி ட்ரெஸ்ல இருக்கிற சோலி முட்டி போட்டுக்கிட்டு நடுங்குற கையோட எனக்கு பிரீமியம் ப்ளூ மவுண்டன் காப்பிய ஊத்தி தரா. மிஸ்டர் மிஸ்டர் லின்னு ஸ்கார்லெட் ஜன்னல் வழியா வானத்துல இருக்கிற என் போட்டோ போட்ட வாண்டட் போஸ்டரையும் ஆர்மி வார்ஷிப்ஸையும் பார்த்துட்டு பயத்துல நடுங்கி கேக்குறா. ஜாங்னானோட 8 பெரிய கிளானும் ஒன்னா சேர்ந்துட்டாங்க. ரெக்ஸ்லே நேர்ல வந்து சேட்டலைட் ஆயுதத்தோட உங்களை தேடிட்டு இருக்கான். நாம இங்கிருந்து ஓடிடலாமான்றா. நான் சிட்டி ஃபுல்லா தேடுற கிரிமினலா இருந்தும் ஒளியாம இப்படி ஒரு பெரிய ஹோட்டல்ல காப்பி குடிச்சிட்டு இருக்கிறத பார்த்து அவளுக்கு என் மேல செம்ம டவுட். நான் அந்த சூடான காப்பி எடுத்து மெதுவா ஒரு சிப் பண்றேன். என் கண்ல ஒரு பயமும் இல்ல. நான் ஏன் ஓடணும்? கடன் வசூல் பண்றவனோட வேலையே எல்லா காசையும் பைசா பாக்கி இல்லாம வாங்குறது தான். நான் கப்ப கீழே வச்சுட்டு பக்கத்துல இருக்க பிரீஃப் கேஸ்ல இருந்து அந்த பழைய கள்ளச்சந்தை கணக்கு புக்க மறுபடியும் ஓபன் பண்ணி 7வது பக்கத்தை பாக்குறேன். வெளியே சிட்டியே அதிருது. ஆனா நான் ஏதோ ஆபீஸ் ரிப்போர்ட்டை பாக்குற மாதிரி ரொம்ப நார்மலா இருக்கிறேன். கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஹாலோகிராம் ஸ்கிரீன்ல வெறியோட கத்துற ரெக்ஸ்லேய பார்த்து என் உதட்டுல ஒரு கொடூரமான சிரிப்பு வருது. ரெக்ஸ்லே இப்போ இருக்கிற லைக்லானோட ஹெட் 70 வருஷமா கடன் கட்டாம இழுத்தடிச்சிருக்கான். இதுக்கான வட்டி சும்மா தாறுமாறா இருக்கும்னு சொல்லிட்டு என் விரலால அந்த புக்ல தட்டுறேன். நான் சோபால இருந்து மெதுவா எந்திரிச்சு கண்ணாடி ஜன்னல் பக்கத்துல போய் கீழே இருக்கிற சிட்டிய எறும்பு கூட்ட பாக்குற மாதிரி பாக்குறேன். என் கண்ல இருக்கிற கொலவெறி இப்போ நல்லாவே தெரியுது. கணக்கு பண்ணி பார்த்தா லேக் லேண்ட் கட்ட வேண்டிய வட்டி அவங்களோட மொத்த தண்டர் ஏரியாவோட சொத்துக்கும் சமம். அவன் இன்னைக்கு நைட்டே என்ன பார்க்கணும்னு ஆசைப்படுறதுனால என் கண்ணாடியை தூக்கி விட்டுட்டு என் ஃபுல் பவரையும் ரிலீஸ் பண்றேன். ஃபர்ஸ்ட் அவங்கிட்ட இருந்தே கணக்கு முடிப்போம். ஜியாங்னான் சிட்டியோட அவுட்டர்ல இருக்கிற ஒரு பழைய இரும்பு ஃபேக்டரி. நைட் செம்ம இருட்டா இருக்கு. காத்து பேய் மாதிரி அடிக்குது. மழை பிச்சு ஊத்துது. அந்த துருப்புடிச்ச இரும்பு காட்டர்ஸ் நடுவுல காத்து புகுந்து வர்ற சத்தம் அப்படியே மரண பயத்தை தருது. ஆனா இன்னைக்கு நைட்டு அங்க இருக்கிற ப்ரெஷர்ல 5 கிலோமீட்டர் சுத்தி இருக்கிற மழை துளி எல்லாம் வந்து ஐஸ் கட்டியா மாறுது. அந்த ஃபேக்டரியோட பெரிய கிரவுண்ட்ல 3000 ஆர்மிகளும் இரும்பு கோட்டை மாதிரி நின்னு எல்லா வழியையும் லாக் பண்ணியிருக்கிறாங்க. கோடிக்கணக்கான மதிப்புள்ள 18 பெரிய எனர்ஜி பீரங்கிகள், ஸ்பிரிட் கேனன்ஸ் ஃபுல்லா லோடாகி எனக்காக வெயிட் பண்றது. அந்த இரும்பு டவர் மேல பெரிய பெரிய தலைங்க நின்னு கேட்டையே பார்த்துட்டே இருக்கிறாங்க. இன்னைக்கு சூ கிளான் ஏற்கனவே காலியானதுனால மத்த 7 கிளான் லார்ட்ஸும் அவங்களோட ஃபுல் ஆர்மிங்களோட வந்திருக்காங்க. அதுல டாப் லெவல்ல ரேங்க் 6 ஆட்களும் ஒருத்தர் ரேங்க் 7 ஆளும் இருக்கான். இவ்ளோ பெரிய ஆர்மியும் பீரங்கியும் இருக்கிற இடத்துக்குள்ள ஒரு ரேங்க் 8 மான்ஸ்டர் வந்தா கூட அடுத்த செகண்ட் சாம்பிள் ஆயிடும். ரெக்ஸ் ஒரு சாதாரண பையனுக்கு இவ்ளோ பெரிய செட்டப் தேவையான்னு வாங் கிளான் ஹெட் கிண்டலா சிரிக்கிறான். அவன் ஏதோ வித்த வச்சு சூ கிளானை ஏமாத்திட்டான். ஆனா அவன் உன ஒத்த ஆளுதானே. அவன் உள்ள கால் வச்சு அடுத்த செகண்ட் நம்ம கைய கூட அசைக்க தேவையில்ல. இந்த 3000 ஆட்களும் பீரங்கியும் அவனை சட்னி ஆக்கிடுன்றான். ஒரு சிங்கமே முயலை வேட்டையாட கூட ஃபுல் பவரையும் யூஸ் பண்ணும்னு ரெக்ஸ் லேய்க்கை 2ஐயும் பின்னாடி கட்டிக்கிட்டு உடம்பு ஃபுல்லா பர்பிள் கலர் மின்னல் அடிக்க செம்ம திமிரா சொல்றான். எங்க கூட்டணியை எதிர்க்க துணிஞ்சவன சும்மா கொல்ல மாட்டேன். அவனை இந்த ஃபேக்டரி டாப்ல கட்டி வச்சு 7 நாள் 7 நைட்டு மின்னல் நெருப்பால எரிப்பேன். எங்களை பகச்சா என்ன ஆகும்னு இந்த எம்பையர்ல இருக்கிற எல்லாருக்கும் தெரியணும்னு ரெக்ஸ்லே கத்துறான். மத்த கிளான்காரனுங்களும் பயங்கரமா சிரிக்கிறாங்க. நான் அவங்க கால்ல விழுந்து கெஞ்சிற சீனை அவங்க இப்போதே கற்பனை பண்ணி பார்க்கறாங்க. அந்த கிரவுண்ட்ல இருந்து சில 100 மீட்டர் தள்ளி நிக்கிற ஒரு பெரிய ஆர்மி வண்ட குரூப்புக்குள்ள உட்கார்ந்துட்டு சோலி அந்த கேட்டையே வெறித்து பார்த்துட்டு இருக்கா. நான் அவளை வண்டிக்குள்ளேயே இருக்க சொல்லிட்டேன். வெளியே இருக்கிற சத்தத்தையும் அந்த பயங்கரமான பிரஷரையும் பார்த்துட்டு அவமானத்துல இருந்த சோலிக்கு இப்போ ஒரு பைத்தியக்கார சந்தோஷம் வருது. ஆமா ஆமான்னு அவ எக்ஸைட்மெண்ட்ல நடுங்குறா. லின்யுவான், நீ ஒரு திமிர் பிடிச்ச லூசுரா. ஒத்த ஆளா இந்த மரண குழிக்குள்ள வரியே. உள்ள இருக்கிறது இந்த ஏரியாவையே ரூல் பண்ற தண்டர் கிராண்ட் மாஸ்டர் ரெக்ஸ்லை, கூட 7 கிளான் தலைங்க, 3000 ஆர்மிங்க இருக்காங்க. நீ இப்போ காலி. நீ சாம்பலான அடுத்த செகண்ட் இந்த அடிமை சாசனம் தானா அழிஞ்சிரும். ஒழுங்கா செத்து தொலைன்னு கத்துறா. கரெக்டா அந்த நேரத்துல வானத்துல இடி இடிக்குது.
ஃபேக்டரி கேட்டுக்கு வெளிய ஒரு கார் ஹார்ன் சத்தம் பயங்கரமா கேக்குது. அந்த 3000 ஆட்களும் மூச்ச அடக்கி பார்க்கறாங்க. டக் டக் டக்குன்னு துப்பாக்கிகள் எல்லாம் லோட் ஆகுது. அந்த 18 பீரங்கிகளோட லைட்டும் கிரீன்ல இருந்து ரெட்டா மாறுது. அவன் வந்துட்டான். எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும்போதே அந்த மழை தண்ணி தேங்கி இருக்கிற கேட்டுக்கு முன்னாடி ஒரு சாதாரண கருப்பு கார் வந்து நிக்குது. கதவு திறக்குது. ஃபர்ஸ்ட் ஒரு கருப்பு குடை வெளியே வருது. அப்புறம் சூட்டு போட்ட ஒரு நீளமான கால் அந்த தண்ணிக்குள்ள சடார்னு இறங்குது. நான் இன்னும் அதே ப்ளூ கலர் கோட்டு சூட்டு, கண்ணாடி மாட்டி, இடது கையில குடை பிடிச்சு, வலது கையில அந்த வெயிட்டான பிரீஃப் கேஸ தூக்கிக்கிட்டு வரேன். என் முகம் ஏதோ ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு போற மாதிரி ரொம்ப கேஷுவலா இருக்கு. நான் கொடைய பிடிச்சுக்கிட்டு அந்த 3000 பேருடைய மரண பார்வைக்கு நடுவுல என் சொந்த இடம் மாதிரி நடந்து வரேன். திடீர்னு நூத்துக்கணக்கான பெரிய ஃபோக்கஸ் லைட்ஸ் ஆன் ஆகி அந்த நைட்ல என் மேல வெளிச்சத்தை அடிச்சு என்னை சுத்தி வளைக்குது. லின் யுவான், நீ நிஜமாவே வந்துட்டியா? என்ன ரெக்ஸ் லேடி மாதிரி சிரிக்கிறான். சுத்தி பாரு, 3000 ஆர்மிங்க, 18 பெரிய பீரங்கிங்க இருக்கு. நீ போற எல்லா வழியிலும் உனக்கு சாவுதாண்டா, சின்ன கடன்கார பயலே. இன்னைக்கு உன்னை காலி பண்ணி எங்க கிளானோட கௌரவத்தை நிலைநாட்டுவேன்னு சொல்லிட்டு ஃபார்மேஷன் ஆன் பண்ணுங்கடா என்ன கத்துறான். தரையில இருக்கிற மந்திர எழுத்துங்க எல்லாம் எரிஞ்சு என்ன சென்டர்ல வச்சு ஒரு பெரிய கூண்டு மாதிரி லாக் பண்ணுது. அங்க இருக்கிற காத்து எவ்வளவு திக்காகுதுன்னா மூச்சு விட்டா கூட ஊசி தொண்டைக்குள்ள போற மாதிரி வலிக்குது. வண்டிக்குள்ள இருந்த சோலி, அவன் மாட்டிக்கிட்டான், இப்போவே அவனை காலி பண்ணுங்க என்ன எக்ஸைட்மெண்ட்ல கத்துறா. ஆனா அந்த புயலோட நடுவுல நின்னுக்கிட்டு நான் ஒரு தரம் கூட கண்ணை சிமுட்டல. இந்த மரண செட்டப்ப பார்த்துட்டு நான் கூலா குடைய தோல் மேல வச்சுட்டு என் இடது கை சட்டைய பின்னாடி தள்ளி என் போர்டெக் பிலிப் வாட்ச பாக்குறேன். டைம் கரெக்டா 12 மணி ஆகுது. சுத்தி வர அந்த சில்லுன்ற பிரஷரை பார்த்துட்டு நான் சும்மா தலையை ஆட்டிட்டு ஒரு பெருமூச்சு விடுறேன். நான் மெதுவா தலையை தூக்குறப்போ என் கண்ணாடிக்கு பின்னாடி இருக்கிற கண்ல இருந்து ஐஸ் கட்டியை விட கொடூரமான வெளிச்சம் வருது. முதல்ல நீங்க பெரிய கஸ்டமர்ஸ்ன்ற மரியாதையில இன்னைக்கு நைட்டு அசலை மட்டும் வாங்கலாம்னு நினைச்சேன். என் வாய்ஸ் ரொம்ப மெதுவா இருந்தாலும் சிஸ்டம் பவர் இருக்கிறதுனால எல்லாருடைய காதுலையும் மரணக்குரல் மாதிரி கேக்குது. ஆனா நான் கண்ணாடியை தூக்கி விட்டுட்டு ஒரு கொடூர சிரிப்போட சொல்றேன், நீங்க கடன் கட்டாதது மட்டும் இல்லாம என்னோட முக்கியமான 10 நிமிஷ டைம வேஸ்ட் பண்ணிட்டீங்க. அதனால இப்போ லேட் ஃபீஸையும் சேர்த்து தான் வாங்கணும். திமிரு பிடிச்சவனே, சாக போற நேரத்துல இப்படி பேசுறியா? நான் அவனுங்கள ஒரு பொருட்டாவே மதிக்காததை பார்த்து ரெக்ஸ்லே மொத்தமா லூஸ் ஆயிட்டான். அவன் ஒரு ரேங்க் 7 தண்டர் கிராண்ட் மாஸ்டர், இந்த சிட்டியோட ராஜா. ஆனா வெறும் ரேங்க் 5ல இருக்கிற ஒரு பையன் அவனோட டைமை வேஸ்ட் பண்ணிட்டோம்னு சீன் போடுறான். சாவு பயம் வராத வரைக்கும் நீ இப்படிதான் பேசுவ. இப்போ ரேங்க் 7ஓட கோவம் எப்படி இருக்கும்னு காட்டுறேன்னு கத்திக்கிட்டு அந்த 100 மீட்டர் டவர்ல இருந்து கீழே குதிக்கிறான். அவன் கீழே வரப்போ ஃபேக்டரிக்கு மேல இருக்கிற வானமே மாறுது. பெய்யிற மழையெல்லாம் அந்த ஹீட்ல ஆவியா போகுது. கருப்பு மேகத்துக்கு நடுவுல பெரிய பெரிய பர்பிள் கலர் மின்னலுங்க வந்து பாயுது. சாமி, இது ரேங்க் -7ஓட ஃபுல் பவர் ஆச்சே. இவன் இன்னைக்கு சாம்பல் கூட மிஞ்ச மாட்டான்னு மத்த 6 கிளான் லார்ட்ஸும் எக்ஸைட்மெண்ட்ல பாக்குறாங்க. அந்த தண்டர் ஏரியாக்குள்ள 1 கிலோமீட்டர் சுத்தி இருக்கிற ஸ்பேஸே லாக் ஆகுது. ரெக்ஸ்லே காத்துல ஒரு மின்னல் கடவுள் மாதிரி நின்னு 2 கையும் வச்சு என் மேல பவர் இறக்குறான். மின்னல் சிறை அழிஞ்சு போடான்னு கத்துறான். நூற்றுக்கணக்கான பர்பிள் மின்னலுங்க ஒன்னா சேர்ந்து ஒரு பெரிய மின்னல் டிராகனா மாதிரி என் மேல பாயுது. அதுக்கு இந்த ஃபேக்டரியே அளிக்கிற பவர் இருக்கு. ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. வண்டியில இருந்த சோலி ஆனந்த கண்ணீரோட நான் சாகிற சீனை பார்க்க வெயிட் பண்றா. ஆனா நான் அந்த டிராகனுக்கு கீழே நின்னுக்கிட்டு கொஞ்சம் கூட நகரல. என் கொடைய கூட மாத்தல. என் மைண்டுக்குள்ள சிஸ்டம் சத்தம் போடுது, ஆபத்து, கடன்கார ரெக்ஸ்லே கொலவெறியோட அட்டாக் பண்றான். கணக்கு புக் பக்கம் 7, டைம் 70 வருஷம் ஓவர் டியூ, பொருள் தண்டர் ஏரியா கோர். தப்பு பண்ணிட்டு சண்டைக்கு வரான், மன்னிக்கவே முடியாது. மேக்ஸிமம் லெவல் பனிஷ்மெண்ட் ஆன் ஆயிடுச்சு. கிராஸ் ரேங்க் ஜட்ஜ்மெண்ட் ரெடி. அந்த மின்னல் டிராகன் என் தலைக்கு 1/2 மீட்டர் தூரத்துல இருக்கிறப்போ டைமே அப்படியே நிக்குது. ஒரு சத்தமும் இல்ல, புகையும் இல்ல.
எல்லாரும் ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்கும்போது நான் என் கைய சும்மா மேல தூக்கி அந்த மின்னல் கூட்டத்தை காத்துல அப்படியே பிடிக்கிறேன். டக்குன்னு ஏதோ கண்ணாடி உடையிற மாதிரி ஒரு சத்தம் எல்லாருடைய சோலையும் அதிர வைக்குது. அது அந்த யுனிவர்ஸ் ரூல் வேலை செய்யற சத்தம். அது வரைக்கும் சீறிட்டு வந்த அந்த மின்னல் டிராகன் நான் கழுத்தை பிடிச்ச உடனே பாம்பு மாதிரி என் கைக்குள்ள அப்படியே அடங்கி நிக்குது. ரெக்ஸ்லே மரண பயத்துல பாக்குறான். அவனோட பெருமையான ரேங்க் 7 தண்டர் ஏரியா அப்படியே சோப்பு குமிழி மாதிரி உடைஞ்சு காத்துல கரையுது. இது இது எப்படி சாத்தியம்னு அவன் கத்துறான். அவனோட 100 வருஷ உழைப்பான அந்த ரேங்க் 7 தண்டர் கோர ஏதோ ஒரு பவர் அவனோட உடம்ப விட்டு வெளியே இழுக்கிறத பார்த்து அலறான். வேண்டாம், என் பவர், நீ என்னடா பண்ற அரக்கனேன்னு அவனோட உடம்பு அப்படியே நடுங்குது. வெறும் 3 செகண்ட்ல இந்த சிட்டியோட செகண்ட் ஸ்ட்ராங்கான ஆளு அப்படியே எனர்ஜி ஃபுல்லா உறிஞ்சப்பட்டு காஞ்சு போன மரம் மாதிரி மாறுறான். டக்னு ஒரு பெரிய பர்பிள் கலர் தண்டர் கோர் அவன் கிட்ட இருந்து வெளியே வந்து என் உள்ளங்கையில விழுது. பிளாக் மார்க்கெட்ல இருந்து ஒரு மொத்த தண்டர் ஏரியாவையே கடனா வாங்கிட்டு வெறும் இந்த சின்ன கோரை மட்டும்தான் தரியான்னு நான் அதை பார்த்துட்டு கேவலமா தலையாட்டுறேன். 70 வருஷம் ஓவர் டியூ, உன்னோட இந்த பவர் தான் அதுக்கான வட்டின்னு சொல்லிட்டு என் விரல மூடுற. டுமீல்னு காத்துல பறந்த ரெக்ஸ்லை ஒரு வார்த்தை கூட சொல்ல முடியாம மண்ணு சில மாதிரி அப்படியே காத்துல சாம்பலா கரைஞ்சு போயிட்டான். ஒரே அடியில ரேங்க் 7 கிராண்ட் மாஸ்டர் காலி அவனோட ஏரியாவும் போச்சு, ஆயுசும் போச்சு. அந்த இடமே அப்படியே மயான அமைதியாகுது. மழை சத்தம் மட்டும்தான் கேக்குது. அது வரைக்கும் சிரிச்ச 6 கிளான் தலைங்களும் வாய பொத்திக்கிட்டு நடுங்குறாங்க. அவனுங்களோட தைரியம் எல்லாம் காலி. அவன் அவன் ஒரு மான்ஸ்டர், ஓடிடுங்கடான்னு வாங் கிளான் ஹெட் ஃபர்ஸ்ட் கத்திக்கிட்டு அவனோட ஃபுல் எனர்ஜியும் கால்ல வச்சு அந்த டவர் சுவரை உடைச்சுக்கிட்டு உயிரை காப்பாத்த ஓடுறான். மத்த 5 பேரும் அப்படியே ஷாக் ஆயிட்டாங்க. பெரிய கிளான் கௌரவமாவது மண்ணாங்கட்டியாவது இந்த பவருக்கு முன்னாடி எல்லாமே காமெடி தான். வண்டில இருந்த சோலியோட முகத்துல இருந்த சந்தோஷம் அப்படியே ஐஸ் கட்டியா மாறி அவ தரையில விழுந்து கதறி அழுதுறா. நான் ஓடுற அந்த பூச்சிகளை கண்டுக்காம அந்த ரேங்க் 7 தண்டர் கோரை நேரா என் நெஞ்சில லாக் பண்றேன். டக் டக்னு சிஸ்டம் அதை உடனே கன்வெர்ட் பண்ணுது. எனக்குள்ள இருக்கிற எனர்ஜி பேரியர் அப்படியே எகிரி ரேங்க் 6 ஆரம்பம், ரேங்க் 6 மிட், இப்போ பீக் ரேங்க் 6 லெவலுக்கு ஒரே செகண்ட்ல போறேன். என் உடம்புல இருந்து வர பிரஷர்ல பெய்யற மழை கூட என் உடம்புக்கு 3 மீட்டர் தள்ளி அப்படியே ஆவியா போகுது. நான் அந்த மின்னல் வெளிச்சத்துக்கு நடுவுல பிரீஃப் கேஸை தூக்கிக்கிட்டு கெத்தா நின்னு மெதுவா திரும்பி பார்க்கறேன். என் ஷார்ப்பான கண்ணு கண்ணாடிக்கு பின்னாடி இருக்கிற கண்ணால கீழே பயந்து நடுங்கிட்டு இருக்கிற 3000 பெரிய கிளான் ஆர்மிங்களை பார்க்கறேன். என் கண்ணாடியை லைட்டா தூக்கி விட்டுட்டு உதட்டுல ஒரு கூலான சிரிப்போடு சொல்றேன், அதுக்குள்ள ஓடுறீங்களா? இப்பதான் கடன் வசூலே ஸ்டார்ட் ஆயிருக்கு. எல்லாரும் ஒழுங்கா லைன்ல நில்லுங்க. உங்க பவரை ஒன்னொன்னா என்கிட்ட கொடுத்துட்டு போங்க. ஓடுங்க ஓடுங்க, பங்க பிரிஞ்சு ஓடுங்கன்ற. அந்த பழைய ஃபேக்டரிக்குள்ள கெத்தா சீன் போட்ட அந்த பெரிய கிளான் கூட்டணி இப்போ மொத்தமா செதறுது. ரேங்க் 6ல இருக்கிற அந்த 6 கிளான் தலைவனுங்களும் வெறி பிடிச்ச நாய்ங்க மாதிரி அவங்க ஃபுல் எனர்ஜியையும் கால்கள்ல வச்சு 6 வித்தியாசமான டைரக்ஷன்ல ஓடுறானுங்க. ஏன்னா அவங்களுக்கே தெரியும், இங்க டாப்ல இருந்த ரேங்க் 7 தண்டர் மாஸ்டர் ரெக்ஸ்லியே ஒரே அடியில சாம்பலாகி காணாம போயிட்டான்னு. அவனாலேயே என் முன்னாடி ஒரு செகண்ட் கூட தாக்கு பிடிக்க முடியல. அரக்கனே, நீ மனுஷனே இல்லைடா, நீ ஒரு அழிக்க முடியாத போர் கடவுள்னு வாங் கிளான் ஹெட் தலைமுடியெல்லாம் பறக்க மரண பயத்துல பின்னாடி திரும்பி பார்த்துக்கிட்டே ஓடுறான். இந்த ஃபேக்டரியை விட்டு வெளியே ஓடி சிட்டிக்குள்ள ஒளிஞ்சிட்டா எப்படியாவது உயிர் பிறச்சிடலாம்னு அவனுக்கு ஒரு நக்கலான நம்பிக்கை. ஆனா நான் அந்த புயலோட நடுவுல ஒரு அடி கூட எடுத்து வைக்காம அப்படியே நிக்கிறேன். என் மூக்கு மேல இருக்கிற அந்த கோல்ட் கண்ணாடி பளபளக்க ஓடுற ஆளுங்களை ஐஸ் கட்டி மாதிரி குளுந்த பார்வையோட பாக்குறேன். கடன் கொடுத்தவனோட பெர்மிஷன் இல்லாம அடமான பொருள் என் கண்ணை விட்டு மறைஞ்சு போக முடியாதுன்னு சொல்லிட்டு என் வலது கைய மெதுவா மேல தூக்கி காத்துல டக்குன்னு விரல சொடுக்கிறேன். அந்த சத்தம் பெருசா இல்லாவிட்டாலும் ஓடுற எல்லாருடைய சோலையும் ஆபத்து மணி மாதிரி அதிர வைக்குது. சிஸ்டம் அலர்ட் ஆகுது. எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கடன் ஏமாத்த பாக்குறானுங்க. கிராஸ் ரேங்க் ஜட்ஜ்மெண்ட், ஃபுல் ஏரியா மோட் ஆன்.
வானத்துல இருக்கிற மேகங்கள் எல்லாம் கிழிஞ்சு பெருசா ஓபன் ஆகுது. கருப்பு தங்க நெருப்போட பாயிற ஆயிரக்கணக்கான கர்மவின சங்கிலிங்க வானத்திலிருந்து மழை மாதிரி கீழே கொட்டுது. அது ஸ்பேஸையோ ஸ்பீடையோ அவனுங்க வச்சிருக்கிற எந்த டிஃபென்ஸையோ எதையுமே மதிக்காம நேரா வந்து பாயுது. டப் டப் டப்னு பயங்கரமான சத்தம் கேக்குது. எல்லாருக்கும் முன்னாடி ஸ்பீடா ஓடுன அந்த வேன் கிளான் ஹெட் டப்புன்னு காத்துல நிக்கிறா. ஒரு தடிமனான சங்கிலி அவனோட முதுகு வழியா பாஞ்சு அவனை அப்படியே காத்துல குத்தி நிப்பாட்டுது. அவன் மட்டும் இல்ல, மத்த 5 கிளான் தலைவனுங்க கூடவே கீழே சிதறி ஓட பார்த்த அந்த 3000 ஆர்மி பசங்க எல்லாரையும் அந்த சங்கிலிங்க அப்படியே கட்டி காத்துல நிப்பாட்டுது. 3000த்துக்கும் மேற்பட்ட ஆளுங்க காத்துல அந்த சங்கிலி வலையில மாட்டிக்கிட்டு துடிக்கிற சீன் பார்க்கவே வேற லெவல்ல கொடூரமா இருக்கு. லின் யுவான், மிஸ்டர் லின், நான் தப்பு பண்ணிட்டேன். ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடுங்க, என்னை விட்டுடுங்கன்னு அந்த வாங் கிளான் ஹெட் காத்துல தொங்கிக்கிட்டே அவனோட 100 வருஷ உழைப்பான பவரெல்லாம் உடம்ப விட்டு வெளியே போறத பார்த்துட்டு மரண பயத்துல கதறி அழுவுறான். நான் காசு தரேன், டபுளா தரேன். எங்க வாங் கிளான்ல பல 100 கோடி சொத்து இருக்கு. ப்ளீஸ் என்னை மட்டும் உயிரோட விட்டுடுங்கன்றான். ஒரு ரேங்க் 6 கிராண்ட் மாஸ்டர் என் கால்ல விழுந்து கெஞ்சுறத பார்த்துட்டு நான் என் பையில இருந்து ஒரு வெள்ளை சில்க் கர்ச்சிப் எடுத்து ட்ரெஸ்ல இருக்கிற தூசியை தட்டி விட்டுக்கிட்டே ரொம்ப கேஷுவலா சொல்றேன், சாரி பாஸ், என் கணக்கு புக்ல டூப்ளிகேட் பேமெண்ட் எல்லாம் செல்லாதுன்றேன். நான் சொல்லி முடிச்ச உடனே என் கையை டக்னு மூடுறேன். டுமீல்னு 3000 ஆர்மிங்களோட பவர் கோர்ஸும் அந்த 6 கிளான் தலைவர்களோட மெயின் கோர்ஸும் உடம்ப விட்டு வெறித்தனமா பிடுங்கப்பட்டு வெளியே வருது. அது எல்லாம் ஒரு பெரிய வெளிச்ச வெள்ளமா மாறி என் உடம்புக்குள்ள தாறுமாறா பாயுது. பவர் கோர்லாம் பிடுங்கப்பட்ட உடனே அந்த 3000 பேரும் காத்திலிருந்து டொப் டொப்னு கீழே விழுந்து மொத்தமா காலியாகிறாங்க. அவங்க உடம்பு வெறும் கூடு மாதிரி கிடக்கு. எனக்குள்ள இப்போ எனர்ஜி லெவல் வேற லெவலுக்கு எகிரிடுச்சு. ரேங்க் 6ஓட டாப் பார்டர் இப்போ ஒரே செகண்ட்ல உடையுது. எனக்குள்ள பவர் பிரேக் த்ரூ ஆகிற சத்தம் பயங்கரமா கேக்குது. வாழ்த்துக்கள் பிளேயர், எல்லா கோர்ஸையும் உறிஞ்சியாச்சு. உங்களோட பவர் இப்போ அதிகாரப்பூர்வமா ரேங்க் 7 நேஷன் கார்டியன் மார்க்கிஸ் லெவலுக்கு மாறிடுச்சு. நான் ரேங்க் 7க்கு மாறின அடுத்த செகண்ட் ஜாங்னான் சிட்டியோட வானமே மொத்தமா கலர் மாறுது. 100 மைல் சுத்தி இருக்கிற எல்லா இடத்துலயும் கருப்பு மேகங்கள் கூடி புயல் அடிக்குது. அந்த பயங்கரமான பிரஷர் சிட்டி ஃபுல்லா இறங்குது. சாமி, அது என்னது ஜாங்னான் சிட்டில இருக்கிற மக்கள் யாரோ ஒருத்தர் ரேங்க் 7 லெவலுக்கு பிரேக் த்ரூ பண்ணியிருக்கிறத பார்த்துட்டு ஷாக் ஆகி முட்டி போட்டு கும்பிடுறாங்க. பக்கத்துல இருக்கிற பெரிய பங்களாங்கல்ல உட்காந்துட்டு நான் எப்போ சாவேன்னு சிசிடிவில லைவ் பார்த்துட்டு இருந்த பெரிய பெரிய ஆன்லைன் தளங்கள்லாம் இப்போ நான் பர்பிள் கோல்டு மின்னலுக்கு நடுவுல கெத்தா நிக்கிறத பார்த்துட்டு மொத்தமா சோலி முடிஞ்சு சோபால அப்படியே சாயறாங்க. ஒரு பெரிய பணக்காரன் கையில வச்சிருந்த கிளாஸ் தரையில விழுந்து சடார்னு உடையுது. அவ அங்கேயே ரேங்க் 7க்கு போயிட்டான்டான்னு அலறான். முன்னாடி நான் வெறும் சிஸ்டம் ரூல்ஸை வச்சுதான் சீன் போட்டேன். ஆனா இப்போ நானே ஒரு அழிக்க முடியாத தேசிய பாதுகாப்பு லெவல் பவரா மாறிட்டேன். ஜியாங்னான் சிட்டியோட மொத்த அப்பர் கிளாஸ் ஷாக் ஆயிடுச்சு. சிட்டில கடன் வாங்கிட்டு ஏமாத்தின எல்லா பயலுக்கும் இப்போ நெஞ்சு படபடன்னு அடிக்குது. அந்த பழைய ஃபேக்டரியில காத்து அடங்குது, மழையும் நிக்குது. நான் மெதுவா என் கண்ணை துறக்கிறேன். என் கண்ணுக்குள்ள பர்பிள் கோல்ட் கலர்ல மின்னல் அடிக்குது. என் சூட்டு இன்னும் அப்படியே அயன் பண்ண மாதிரி பக்கா இருக்கு. கையில பிரீஃப் கேஸை தூக்கிக்கிட்டு நான் மெதுவா அந்த ஆர்மி வண்டியை நோக்கி நடந்து போறேன். வண்டியோட கதவை துறக்குது. உள்ள இருந்து சோலி தவழ்ந்துகிட்டே வெளியே வரா. அவளோட பழைய திமிரெல்லாம் இப்போ காலி. நான் தோத்துருவேன்னு அவ போட்ட கணக்கெல்லாம் தூள் தூள் ஆயிடுச்சு. அவ அந்த சேத்துல முட்டி போட்டு நடுங்குற கையோட என் ஷூவை தொட்டு கும்பிட்டு உயிர் பிழைக்க கெஞ்சுறா. மாஸ்டர், நான் தான் உங்க விசுவாசமான வேலைக்காரி. நீங்க ஒரு கடவுள். உங்க முன்னாடி எவன் சீன் போட்டாலும் அது காமெடி தான்றா. நான் அவளை ஒரு பார்வை பார்த்துட்டு தலையில லைட்டா தட்டிட்டு என் பார்வைய நேரா நார்த் பக்கம் இருக்கிற கேபிட்டலை நோக்கி திருப்புறேன். ஜாங்னான் சிட்டில இருக்கிற சின்ன பசங்களெல்லாம் முடிச்சாச்சு. இனி நேரா லார்ட் சூவோட வட்டிய வசூல் பண்ண வேண்டியதுதான். அதே நேரத்துல பல 1000 மைல்களுக்கு அப்பால கேபிட்டல்ல இருக்கிற சூ கிளானோட அண்டர் கிரவுண்ட் கோட்டைக்குள்ள
டக்குன்னு அந்த ஹோலோகிராம் ஸ்கிரீன் கட் ஆகுது. ரேங்க் 8 பவர்ல இருக்கிற விக்டர் சூவோட முகம் அப்படியே பேய் அறிஞ்ச மாதிரி வெளுத்து போயிருக்கு. அவனோட கை ரெண்டும் பயத்துல நடுங்குது. அவனுங்களோட பெரிய கூட்டணி மொத்தமா காலி. ரேங்க் 7ல இருந்த ரெக்ஸ்லயே ஒரே அடியில அவுட். அந்த பைத்தியக்கார கடன்காரன் ஒரே நாள்ல ரேங்க் 7க்கு வந்துட்டான். விக்டர் சூ மொத்தமா பேனிக் ஆகி நேரா லாக்கர் கிட்ட ஓடி அந்த சீக்ரெட் ரெட் போன் எடுத்து டயல் பண்றான். போன் கனெக்ட் ஆன உடனே தரையில முட்டி போட்டு கத்துறான். லார்ட் டிவைன், வார்லார்ட், என்ன காப்பாத்துங்க. அந்த கடன் வசூல் பண்ற சைக்கோ எங்களை கொல்ல வரான்னு அலறா. கேபிட்டல்ல இருக்கிற சூ டவர் 888 மீட்டர் உயரமுள்ள பெரிய வானளாவிய கட்டிடம். அது சுத்தியும் பயங்கரமான எனர்ஜி பேரியர் லாக் ஆகியிருக்கு. அது ரேங்க் 8 லெவல்ல இருக்கிற ஒரு பெரிய பாதுகாப்பு அரண். எவ்வளோ பெரிய அட்டாக் வந்தாலும் தாங்கும். அந்த பில்டிங் மொட்டை மாடி ஹெலிபேட்ல விக்டர் சூ அவனோட ஆட்களோட நின்னுக்கிட்டு வானத்தையே வெறித்து பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு நெத்தியில வேர்த்து கொட்டுது. ஏன்னா அவனுக்கு தெரியும் அந்த டிவைன் வார்லார்ட் வரதுக்கு டைம் ஆகும். ஆனா நான் எப்ப வேணா உள்ள இறங்குவேன்னு. அதனால அவன் ஒரு கொடூரமான பிளான் போடுறான். இந்த சிட்டில இருக்கிற சாதாரண மக்களை எனக்கு எதிரா பகடைக்காயா யூஸ் பண்ண நினைக்கிறான். செட்டப் ரெடியாடான்னு பல்ல கடிச்சுக்கிட்டு கேக்குறான். எல்லா நெட்லயும் லைவ் ஆன் பண்ணியாச்சு சார். இப்போவே 1 கோடி பேருக்கு மேல லைவ் பார்த்துட்டு இருக்காங்கன்றான் அவனோட வேலைக்காரன். விக்டர் சூ ஒரு பெருமூச்சு விட்டுட்டு மூஞ்சிய ரொம்ப பாவமா வச்சுக்கிட்டு கேமரா முன்னாடி வந்து நின்னு கண்ணீர் வடிச்சு பேசுறான். என் நாட்டு மக்களே, கடந்த 2 நாளா லின் யுவான் என்ற ஒரு சைக்கோ எங்களோட விலை மதிப்பற்ற ஒரு புதையலை புடுங்கிறதுக்காக ஜாங்னான் சிட்டில இருக்கிற என் சூக்லான் ஆட்களை 100 பேருக்கு மேல கொடூரமா தாக்கியிருக்கான். இந்த விக்டர் சூ ஆகிய நான் என் வாழ்நாள் ஃபுல்லா எல்லையில நின்னு நாட்டை காப்பாத்திருக்கேன். எவ்வளவோ போர்ல ஜெயிச்சு பல 1000 கோடிகளை டொனேட் பண்ணிருக்கேன். ஆனா இன்னைக்கு இந்த சைக்கோ கையால நான் சாகணுமான்றான். இந்த வார்த்தையை கேட்ட உடனே அந்த 1 கோடி ஆன்லைன் மக்களுக்கும் இந்த கள்ளச்சந்தை கடனை பத்தி ஒரு மண்ணும் தெரியாதுன்றதுனால அவங்க விக்டர் சூவை ஒரு பெரிய ஹீரோவா நினைச்சிட்டு கமெண்ட் செக்ஷன்ல வெறியாகுறாங்க. லின் யுவான் ஒரு சொசைட்டி ரவுடி. லார்ட் சூ நம்ம நாட்டு ஹீரோ. அவனை தொட்டா நாங்க சும்மா விட மாட்டோம். நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் உன் இஷ்டத்துக்கு ஆட முடியாது. உனக்கு மனசாட்சியே இல்லையான்றானுங்க. கமெண்ட்ஸ் எல்லாம் வரத பார்த்து விக்டர் சூ கண்ணுல ஒரு நச்சுத்தனமான சிரிப்பு வருது. இதுதான் பப்ளிக் ஒப்பீனியன், மக்கள் சக்தி. நீ எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் 1 கோடி பேரோட எதிர்ப்பை சம்பாதிச்சுட்டு ஆட முடியுமா? உலகமே பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு பெரிய சோஷியல் சர்வீஸ் பண்றவன உன்னால அழிக்க முடியுமான்னு நினைக்கிறான். ஆன்லைன்ல எல்லாரும் செம்ம கோவத்துல இருக்கிறப்போ கேபிட்டலோட வானம் டக்குன்னு கிரிஞ்சு ஓப்பன் ஆகுது. நான் காத்துல ஏதோ என் வீட்டு திண்ணையில நடக்கிற மாதிரி கேஷுவலா நடந்து கீழே இறங்குறேன். அதே ப்ளூ கலர் கோட்டு சூட்டு, கண்ணாடி, கையில அந்த கருப்பு லெதர் பிரீஃப் கேஸ். நான் வந்துட்டேன். அதோ அவன்தான் லின் யுவான்னு கமெண்ட் செக்ஷன் மொத்தமா மிரளுது, திட்டி தீர்க்கிறாங்க. அந்த பாதுகாப்பு கூண்டுக்குள்ள இருக்கிற விக்டர் சூ என்ன ஸ்கிரீன்ல பார்த்துட்டு கெத்தா கத்துறான். லின் யுவான், கடைசியில உன் மூஞ்சிய காட்டிட்டியா? எங்களோட இந்த கிராண்ட் சுமாரு அரண் கீழே இருக்கிற 3 சிட்டி பிளாக்கோட மெயின் எனர்ஜி நரம்புகளோட கனெக்ட் ஆகியிருக்கு. நீ இதை உடைக்க நினைச்சா இங்க இருக்கிற லட்சக்கணக்கான சாதாரண மக்கள் காலியாயிடுவாங்க. தைரியம் இருந்தா தொட்டுப்பார்டான்றான். என்ன தர்ம சங்கடத்துல மாட்டி வைக்க பாக்குறான் கொடூரமான பிளான் மூலமா. கமெண்ட் செக்ஷனும் இவன் ரொம்ப மோசமானவன், இவன் உள்ள வந்தா இவன்தான் பெரிய கிரிமினல்னு கத்துது. ஆனா நான் காத்துல மறந்துகிட்டே விக்டர் சூவோட பேச்சையும் அவனோட ரேங்க் 8 பாதுகாப்பு அரணையும் சும்மா ஒரு துரும்பா கூட மதிக்காம நிக்கிறேன். என் கண்ணாடியை தூக்கி விட்டுட்டு அவனை ஏதோ ஜோக்கரை பாக்குற மாதிரி பாக்குறேன். சோஷியல் சர்வீஸ் ஆகுது, மனசாட்சியாவது, மண்ணாங்கட்டியாவது. என் வாய்ஸ் சிஸ்டம் பவரோட சேர்ந்து இன்டர்நெட்டோட எல்லா கார்னர்லையும் கேக்குது. நான் கேவலமா தலையாட்டி சொல்றேன், கடன் வாங்கின காசுல டொனேஷன் பண்றது, மத்தவன் உயிரை வச்சு உன்னோட பேரை வளர்க்கறது. லார்ட் சூ, உன்னோட இந்த சோஷியல் சர்வீஸ் எல்லாம் ஒரு கேவலமான ஏமாற்று வேலை. இந்த உண்மையை தெரியாம பேசுறவங்க கிட்ட வாத்தாட எனக்கு டைம் இல்ல. ரூல் என்னன்னா, ஆக்சன் வேலை செய்யறப்போ பேச்சை குறைக்கணும், ஆதாரம் இருந்தா மூஞ்சிலேயே தூக்கி அடிக்கணும்ன்றேன். உலகமே லைவ் பார்த்துட்டு இருக்கிறப்போ நான் ஒரு நக்கலான சிரிப்போட என் பிரீஃப் கேஸை ஓபன் பண்றேன்.
இந்த உலகத்துக்கு சட்டத்தை பத்தி ஒரு ஃப்ரீ கிளாஸ் எடுப்போம்னு சொல்லிட்டு அந்த கள்ளச்சந்தை கணக்கு புக்க புகாத்துல தூக்கி போடுறா. சிஸ்டம் பவர் மூலமா உலகத்துல இருக்கிற எல்லா ஸ்கிரீன்லயும் அந்த புக் இப்போ டிஸ்ப்ளே ஆகுது. அதுல விக்டர் சூவோட கணக்கு பக்கம் ஓபன் ஆகுது. கடன் வாங்கினவன் விக்டர் சூ, வாங்கின பொருள் ரேங்க் 8 வேர்ல்ட் ட்ரீ ஃப்ரூட், உலக மரத்தின் பழம். அடமானம் 100 வருஷ ஆயுசும் அவனோட வாரிசோட டேலண்ட்டும். எக்ஸ்ட்ரா கண்டிஷன், ரகசியமா 3000 சாதாரண மக்களோட உயிரையும் எனர்ஜியையும் பலி கொடுத்து இந்த பாதுகாப்பாரனை ஆன் பண்ணி டிரான்சாக்ஷன் ப்ரூஃபா காட்டணும். டைம் 50 வருஷம். ஓவர் டியூ. பயங்கரமான ஏமாற்று வேலை. அந்த புக்கோட சேர்ந்து ஒரு செம்ம ஹை டெஃபினிஷன் வீடியோவும் ப்ளே ஆகுது. அதுல சின்ன வயசு விக்டர் சூ பவருக்கு ஆசைப்பட்டு ஒரு கொடூரமான மந்திரத்தை ஆன் பண்ணி 3000 சாதாரண மக்களோட எனர்ஜியையும் உயிரையும் ரகசியமா பிடுங்குற சீன் தெளிவா தெரியுது. அந்த செகண்ட்ல லைவ் பார்த்துட்டு இருந்தத 1 கோடி மக்களோட கோவமும் பயமா மாறி மொத்தமா ஷாக் ஆகி அருவருப்பா பாக்குறாங்க. இவன்தான் பெரிய சோஷியல் சர்வீஸ் பண்றவனா, பவருக்காக சொந்த மக்களை ரகசியமா கொன்ன ஏமாற்றுக்கார கடன்கார பண்ணாடடா இவன்னு பப்ளிக் ஒப்பீனியன் அப்படியே உல்ட்டா ஆகுது. இந்த கெலட்டு நாய் ஒரு அக்மார்க் ஏமாற்றுக்காரன்டா, எங்க தாத்தாவை கொன்னதே இவன்தாண்டான்னு கமெண்ட்ஸ் பிச்சுக்குது. விக்டர் சூவோட முகமூடி கிழியுது. அவன் தரையில விழுந்து இது பொய், இதெல்லாம் எடிட்டிங்னு கத்துறான். நான் மேல இருந்து அவனை கூலா பார்த்துட்டு என் வலது கைய அந்த பாதுகாப்பாரனுக்கு நேரா வீசுறேன். கிராஸ் ரேங்க் ஜட்ஜ்மெண்ட், கடன் கட்டாம சண்டைக்கு வரான், காலி பண்ணுன்றேன். எப்பேற்பட்ட அட்டாக்கும் தாங்கும்னு சொன்ன அந்த கிராண்ட் சுமேரு அரண் நான் சும்மா கைய வீசின உடனே டக்குன்னு உடைஞ்சு வானத்துல வெளிச்ச மழையா செதறுது. அங்க இருக்கிற எல்லாரும், லைவ் பார்க்கிற 1 கோடி பேரும் மூச்சை அடக்கி பார்க்கறாங்க. விக்டர் சூவோட முகம் இப்போ கேவலமா மாறுது. நீ என் பேரை கெடுக்கிறேன்னு கத்துறான். பொய்யா, நான் ஒரு கைய பேண்ட் பாக்கெட்ல வச்சுக்கிட்டு சொல்றேன். இந்த கள்ளச்சந்தை புக் யூனிவர்ஸோட கர்ம வினையோட கனெக்ட் ஆகிருக்கு. இது எப்பவும் பொய் சொல்லாதுன்னு என் வாட்சை பார்த்துட்டு சொல்றேன். உன் டைம் முடிஞ்சதுன்ற. விக்டர் சூ மொத்தமா பைத்தியம் பிடிச்சி அவனோட ஃபுல் ரேங்க் 8 பவரையும் ரிலீஸ் பண்றான். 100 டூப்ளிகேட் பேமெண்ட்னு சொல்லிட்டு விக்டர் சூவோட மொத்த பவரையும் அழிக்கிறதுக்காக நான் என் கர்ம வின கத்திய அவன் நெஞ்சில இறக்க போற கேப்ல கொடடொடான்னு ஒரு சத்தம் கேக்குது. ஏதோ ஒரு நினைச்சு பார்க்க முடியாத பவர் கேபிட்டலோட வானத்தையே கிழிச்சு ஓபன் பண்ணுது. 10,000 மீட்டர் உயரத்துல இருந்து தட்டையான தங்க வெளிச்சம் அப்படியே அருவி மாதிரி கீழே கொட்டுது. வானத்துக்கும் பூமிக்கும் நடுவுல அதிர்ற மாதிரி ஒரு ரேங்க் 9 கடவுள் வாய்ஸ் செம்ம அதட்டலா கேக்குது. அறிவுகெட்ட பையா, நிறுத்தடா, மன்னிக்க முடியிற இடத்துல மன்னிச்சிட்டு கையை எடுன்னு அந்த வாய்ஸ் கத்துது. டுமீல்னு அந்த வாய்ஸ் இறங்கின அடுத்த செகண்ட் இந்த உலகத்துக்கே யாரோ கிராவிட்டி ஸ்விட்சை அமுக்குன மாதிரி ஆயிடுச்சு. சிட்டில இருக்கிற லட்சக்கணக்கான மக்களும் லைவ் பார்த்துட்டு இருக்கிற 1 கோடி பேரோட கால் முட்டியும் ஒரே நேரத்துல டக்குன்னு மடங்கி தரையில விழுது. இதுதான் ரேங்க் 9. கடவுள் லெவலுக்கு போனவனோட வெறித்தனமான பவர் இது. நான் என் பார்வையை மேல திருப்புறேன். கேபிட்டலுக்கு மேல 10,000 மீட்டர் தங்க வெளிச்சத்துக்கு நடுவுல ஒரு பிரம்மாண்டமான தங்க உருவம் சம்மணம் போட்டு உட்கார்ந்திருக்கு. அதை சுத்தி 5 நகம் இருக்கிற 9 தங்க டிராகன்கள் சுத்தி சுத்தி வருது. அவன் இன்னும் கைய கூட அசைக்கல. அதுக்குள்ள 100 மைல் சுத்தி இருக்கிற ஸ்பேஸே அந்த வெயிட்ல அப்படியே நொறுங்குது. சாமி, இவன் நம்ம நாட்டோட காவல் தெய்வம், ரேங்க் 9 டிவைன் வார்லார்ட் லார்ட் சைலஸ் ஷென் ஆச்சேன்னு இன்டர்நெட்டே அலறுது. சாதாரண மக்களுக்கு இந்த கிழவன்தா வானம், இவன் சொல்றதுதான் சட்டம். அந்த குழிக்குள்ள செத்துரலாம்னு கண்ண மூடி கிடந்த விக்டர் சூ இப்போ எலும்பெல்லாம் உடைந்த நிலையிலும் நாய் எலும்பு துண்ட பார்த்த மாதிரி குஷியாகி வானத்தை பார்த்து கத்துறான். லார்ட் டிவைன் வார்லார்ட், என்னை காப்பாத்துங்க. இந்த மான்ஸ்டர் இங்க இருக்கிற எல்லாரையும் கொல்ல போறான். இவனை இப்போவே அமுக்குங்கன்றான். வானத்துல இருந்த அந்த தங்க உருவம் மெதுவா கண்ணை திறக்குது. 2 பெரிய ஃபோக்கஸ் லைட் மாதிரி இருக்கிற அவனோட தங்க பார்வை நேரா குழி ஓரத்துல நிக்கிற என் மேல லாக் ஆகுது. அவன் சும்மா பார்த்த உடனே என்னை சுத்தி இருக்கிற கிராவிட்டி 100 மடங்கு எகிரிடுச்சு. பக்கத்துல இருந்த சூக்லான் ஆளுங்கெல்லாம் வாயில ரத்தம் வந்து தரையில அப்படியே அமுங்கி கிடக்குறாங்க. அவங்களால விரல கூட அசைக்க முடியல. ஆனா இந்த பிரஷரோட நடுவுல நிக்கிறேன்னா கொஞ்சம் கூட முட்டி போடல.
என் கோட்டு சூட்டோட ஓரம் கூட அசையல. ஏன்னா சிஸ்டத்தோட மெயின் பவருக்கு முன்னாடி இந்த ரேங்க் 9 சீன் எல்லாம் சும்மா டூப்ளிகேட். அந்த உருவம் மேல இருந்து ஒரு வெண்கல பெல் சத்தம் மாதிரி பேசுது. ஏதோ எனக்கு பெரிய பிச்சை போடுற டோன்ல, நான் உன்னோட கணக்கு புக்க பார்த்துட்டேன். விக்டர் சூ சாதாரண மக்களை பலி கொடுத்தது தப்புதான். அவன் குற்றவாளி தான். ஆனா அந்த கடன் 50 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினதுன்னு நிறுத்திட்டு இன்னும் கெத்தா சொல்றான். கடந்த 50 வருஷமா அவன் வட எல்லையில நின்னு நாட்டை காப்பாத்திருக்கான். அவனோட நல்லது அவனோட தப்ப சரி பண்ணிடுச்சு. நம்ம எம்பையரால ஒரு ரேங்க் 8 ஃபைட்டரை இழக்க முடியாது. மக்களுக்காக இன்னைக்கு இந்த கடனை நான் தள்ளுபடி பண்றேன். நீ கையை எடுன்றான். எந்த ஒரு சாதாரண மனுஷனா இருந்தாலும் இந்த இடத்துல கையை கட்டிட்டு அமைதியா போயிருக்கணும். ஏன்னா ரேங்க் 9 கடவுளே சொல்லிட்டான், எவன் எதிர்த்து பேச முடியும்? குறிக்குள்ள கிறந்த விக்டர் சூ வெறித்தனமா சிரிக்கிறான். கேட்டியா லின்யுவான், லார்ட் டிவைன் வார்லார்டே சொல்லிட்டார், என் கடன் தள்ளுபடி, உன்னால என்ன ஒன்னும் பண்ண முடியாதுடா என்றான். விக்டர் சூவோட அந்த அசிங்கமான மூஞ்சிய பார்த்துட்டு மேல இருக்கிற கிழவன் உலக நன்மைக்காக பேசுற டயலாக்கையும் கேட்டுட்டு நான் டப்புன்னு என் தலைய தொங்க போடுறேன். என் தோள்பட்டை லைட்டா நடுங்குது. என் தொண்டையிலிருந்து ஒரு சின்ன சிரிப்பு சத்தம் வருது. அப்புறம் அது ஒரு வெறித்தனமான பெரிய சிரிப்பா மாறுது. நான் பயங்கரமா சிரிக்கிறேன். என் கண்ணாடியை தூக்கி விட்டுட்டு என் கண்ணன்ல இருக்கிற அமைதி இப்போ ரேங்க் 9 காரனை விட 100 மடங்கு கொடூரமான கொலை வெறியா மாறுது. கடனை தள்ளுபடி பண்றீங்களா? நான் வானத்தை பார்த்து கத்துறேன். என் வாய்ஸ் சிஸ்டம் பவரோட இடி மாதிரி கேக்குது. பிளாக் மார்க்கெட் கடனை தள்ளுபடி பண்ண நீ எவன்டா பரதேசி? ரூமே அப்படியே மயான அமைதியாகுது. லைவ் பார்க்குற 1 கோடி பேரோட நெஞ்சும் அப்படியே நிக்குது. இவன் நிஜமாவே ரேங்க் 9 கடவுளை பார்த்து உன்னை நீ எவன்னு கேக்குறான்டா? சைலஷனோட அந்த தங்க உருவம் பயங்கரமா நடுங்குது. அவனோட வாய்ஸ் அப்படியே ஐஸ் கட்டி மாதிரி மாறுது. திமிர் பிடிச்சவனே, என்ன எதிர்த்து பேசுறியா? உன்னை தேச துரோக குற்றத்துல இப்போவே காலி பண்றேன்றான். உன் சோலி பேச்சையெல்லாம் கேட்க எனக்கு டைம் இல்லைன்னு அவன் பேசி முடிக்கிறதுக்குள்ள நடுவுல புகுந்து அவனை மனுஷனாவே மதிக்காம கட் பண்ற. இழப்பதற்கு எதுவுமே இல்லாத ஒருத்தனோட வெறித்தனமான எனர்ஜி அந்த கேவனோட அடுத்த வார்த்தைய தொண்டையிலேயே நிப்பாட்டுது. உனக்கு உலக நன்மை பத்தி பேச அவ்வளோ ஆசையா இருந்தா இப்போ கண்ணை திறந்து பாரு, நான் எப்படி வசூல் பண்றேன்ற. நான் பேசி முடிக்கிறதுக்குள்ள சைலஷ் என்னோட வெறிப்பார்வைக்கு முன்னாடியும் லைவ் பார்க்குற மக்களோட அலறல் சத்தத்துக்கு நடுவுலையும் நான் அந்த கருப்பு தங்க கர்மவின கத்திய டைட்டா பிடிச்சு விக்டர் சூவோட நெஞ்சுக்கு நேரா வச்சு எந்த சீனும் போடாம டக்குன்னு உள்ளே இறக்குறேன். சடார்னு கத்தி அவனோட நெஞ்ச கிழிச்சு தரையில குத்துது. விக்டர் சூ ரத்த கண்ணோட பாக்குறான். அவனால சாகிற செகண்ட்ல கூட நம்ப முடியல. லார்ட் டிவைன் வார்லார்ட் முன்னாடியே இவன் என்ன கொன்னுட்டான்னு. வட்டி வசூல் பண்ணியாச்சு. என் கண்ணு இன்னும் ஐஸ் கட்டி மாதிரி இருக்கு. கத்திய வச்சு அப்படியே ஒரு திருப்புறேன். டுமீல்னு விக்டர் சூ அங்கேயே வெடிச்சு செதறான். ஒரு ரேங்க் 9 காரன் முன்னாடியும் உலக மக்கள் முன்னாடியும் அவனோட ரேங்க் 8 கோரை அப்படியே பிடுங்கி என் வாயை திறந்து ஒரே முழுக்கா முழுங்குற. அந்த ரேங்க் 8 பவர் எனக்குள்ள அணு குண்டு மாதிரி வெடிக்குது. என்னோட பவர் இப்போ தாறுமாறா எகிரி ரேங்க் 7 மிட், ரேங்க் 7 பீக், இப்போ அரை அடி ரேங்க் 8 லெவலுக்கு போறேன். உலக மக்களோட மைண்டே இப்போ பிளாங்க் ஆயிடுச்சு. சைலஷன் கோவத்துல அப்படியே நடுங்குறான். அவன் பனிஷ்மெண்ட் கொடுக்க ரெடி ஆகுறான். ஆனா நான் ரொம்ப கூலா என் பையில இருந்து கர்ச்சிப் எடுத்து என் விரல்ல இருக்க ரத்தத்தை ரொம்ப ஸ்டைலா துடைக்கிறேன். அப்புறம் பிரீஃப் கேஸ்ல கை வச்சு அந்த ரெட் கலர்ல மின்னுற கள்ளச்சந்தை கணக்கு புக்கை எடுத்து 9வது பக்கத்தை ஓபன் பண்றேன். வானத்தை நேரா பார்த்து உதட்டுல ஒரு மரண சிரிப்போட சொல்றேன், நான் உலக நன்மையெல்லாம் படிக்க மாட்டேன், கடன் பத்திரத்தை மட்டும்தான் படிப்பேன். லார்ட் டிவைன் வார்லார்ட், உங்களோட கடன் கட்ட வேண்டிய டைமும் வந்துருச்சு போல இருக்குன்ற. உலகமே அப்படியே சைலண்ட் ஆகுது. யாரோ மியூட் பட்டன் அமுக்குன மாதிரி. இவ ரேங்க் 8 காரனை கொன்னுட்டு இப்போ நம்ம நாட்டோட ஒரே ஒரு கடவுள்கிட்டே கடன் வசூல் பண்ண போறான்டா. நீ சாக போறேன்னு வானத்துக்கு மேல இருந்த அந்த உருவம் கண்ட்ரோல் இழந்து கத்துது. வானமே கிழியுது. கேபிட்டலுக்கு மேல 10,000 மீட்டர் நீளத்துக்கு ஒரு பெரிய விழுது. 1,00,000 மலைகளோட வெயிட் தரையில இறங்குற மாதிரி இருக்கு.
30 மைல் சுத்தி இருக்கிற எல்லா பில்டிங் கண்ணாடியும் தூள் தூள் ஆகுது. தரையெல்லாம் வெடிக்குது. சைலஷ் சென்னோட ஒரிஜினல் ரேங்க் 9 உடம்பு இப்போ வெளியே வருது. ஒரு சாம்பல் கலர் ட்ரெஸ் போட்ட கிழவன் காத்துல கீழே இறங்குறான். அவனோட ஒவ்வொரு அடிக்கும் ஸ்பேஸே நடுங்குது. கடந்த 100 வருஷத்துல என்னை எதிர்க்க துணிஞ்ச முதல் ஆள் நீதாண்டான்னு சைலஷ் சென் ஒரு பிணத்தை பாக்குற மாதிரி பாக்குறான். ஏதோ 4 வித்தைய வச்சுக்கிட்டு ரேங்க் 9 எதிர்க்கலான்னு நினைச்சியா? இன்னைக்கு உண்மையான கடவுள்னா யாருன்னு காட்டுறேன்னு கைய தூக்குறான். அவனோட கையில ஒரு பெரிய உருவாகுது. அது என்னையும் இந்த கேபிட்டல்ல பாதியையும் அழிக்க ரெடி ஆகுது. ஆனா நான் அந்த பந்த பார்க்கவே இல்ல. சலிப்போட அந்த புக்கோட ஃபர்ஸ்ட் பக்கத்தை என் விரலால திருப்புறேன். கடவுளா? நான் என் கண்ணாடியை தூக்கி விட்டுட்டு செம்ம கேவலமா பார்க்கறேன். 100 வருஷத்துக்கு முன்னாடி ஜாங்னான் சேரிக்குள்ள பவர் கூட இல்லாம முடங்கி கிடந்த ஒரு பிச்சைக்காரன் தானே நீ? சாப்பாட்டுக்காக தெரு நாயங்க கூட சண்டை போட்டுட்டு இருந்தியே. கடன் வாங்கிட்டு ஏமாத்தின ஒரு சாக்கடை எலிக்கு தன்னை கடவுள்னு சொல்லிக்கிறதுக்கு யாரா பெர்மிஷன் கொடுத்ததுன்ற? இன்டர்நெட்டே வெடிக்குது, எவனாலே இதை நம்ப முடியல. மேலே இருந்த சைலஷ் சென்னோட அந்த சாமி மூஞ்சி இப்போ கோவத்திலையும் பயத்திலையும் அப்படியே சுருங்குது. பொய் சொல்லாதடா, சாவுன்னு அந்த அழிவு பந்த என் மேல வீசுறான். நான் அப்பவே சொன்னேன், இது உலகத்துக்கான ஒரு ஃப்ரீ சட்ட கிளாஸ்னு சொல்லி அந்த புக்கோட ஃபர்ஸ்ட் பக்கத்தை கிழிச்சு வானத்துல வீசுறேன். சிஸ்டம் மேக்சிமம் இவனோட கர்ம வினைய உலகத்துல இருக்கிற எல்லா ஸ்கிரீன்லயும் லைவ் போடுன்ற. இந்த உலகத்தையே தாண்டின ஒரு பவர் இறங்குது. அந்த ரேங்க் 9 அழிவு பந்து யாரோ பாஸ் பட்டன் அமுக்குன மாதிரி காத்துல அப்படியே நிக்குது. அப்புறம் உலகத்துல இருக்கிற எல்லா டிவி, போன் ஸ்கிரீன்லயும் வீடியோ மாறுது. 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நொண்டி பையன் சைலஷ் சென் சாப்பாட்டுக்காக குப்பை தொட்டில தேடிட்டு இருக்கான். ஒரு இடி மின்னல் நைட்ல அவன் பிளாக் மார்க்கெட்டோட ஃபர்ஸ்ட் மாஸ்டர் கால்ல விழுந்து கெஞ்சுறான். ஒரு இரத்த கலர் கடன் பத்திரம் மக்கள் கண்ணில் விழுது. வாங்கின பொருள் ஹார்ட் ஆஃப் த வேர்ல்ட், உலகத்தின் இதயம். அடமானம் சைலஷ் சென்னோட அடுத்தடுத்த பிறவிகளோட ஆன்மா 50 வருஷத்துல கடனை கட்டணும். கட்டலனா உடம்பும் ஆன்மாவும் அழிஞ்சு போகும். அப்புறம் வீடியோ மாறுது. 50 வருஷத்துக்கு முன்னாடி பெரிய ஹீரோவான சைலஷ் சென் அந்த பிளாக் மார்க்கெட் மாஸ்டர் தியானத்துல இருக்கிறப்போ அவனோட நெஞ்சில ஒரு விஷ கத்தியை இறக்குறான். அவனோட முகம் கொடூரமா மாறுது. கடன் கட்டுறதா? நான் இப்போ சைலஷ் சென்டா, நான் ஏன் உனக்கு கடன் கட்டணும்? சாவுன்னு குத்துறான். வீடியோ முடியுது. வானத்துக்கும் பூமிக்கும் நடுவுல மக்கள் மூச்சு விடுற சத்தம் மட்டும்தான் கேக்குது. அவங்களோட நம்பிக்கையே உடைஞ்சு போச்சு. நம்ம நாட்டை காப்பாத்துற கடவுள்னு நினைச்சவன் தன் சொந்த முதலாளியையே முதுகுல குத்துன ஒரு கேவலமான கடன்கார ஏமாற்றுக்காரன்டான்னு மக்களுக்கு செம்ம வெறியாகுது. சைலஸ் சென்னை பார்க்கிற எல்லா பார்வையும் இப்போ வெறுப்பா மாறுது. வாய மூடுங்கடா பூச்சிகளான்னு அவனோட முகமூடி பப்ளிக்ல கிழிஞ்ச உடனே சைலஸ் சென்னுக்கு இப்ப மொத்தமா பைத்தியம் பிடிச்சிடுச்சு. அவனை சுத்தி இருந்த தங்க வெளிச்சம் மறைஞ்சு கருப்பு கலர்ல அசிங்கமான பேய் எனர்ஜி வெளியே வருது. வெறி பிடிச்ச நாய் மாதிரி கத்துறான். ஆமாடா, நான் தான் கொன்னேன். இப்ப என்ன? உன்னையும் கொன்னு இந்த சிட்டில இருக்கிற எல்லாரையும் கொன்னுட்டா இந்த கடன் விவரம் யாருக்கும் தெரியாதுன்னு கத்துறான். கொடட்டொடான்னு வானமே இருட்டாகுது. தரையிலிருந்து 10,000 மீட்டர் உயரத்துக்கு ஒரு பிளாக் லோட்டஸ் டீமன் வெளியே வருது. ரேங்க் 9ஓட அல்டிமேட் அம்பு. வேர்ல்ட் எண்டிங் பிளாக் லோட்டஸ் டொமைன். கிராவிட்டி 1000 மடங்கு எகிரி பில்டிங் எல்லாம் உடையுது. லட்சக்கணக்கான மக்களுக்கு வாயில ரத்தம் வருது. அவ சிட்டியையே அழிக்க போறான். எல்லாருக்கும் மரண பயம் வந்துடுச்சு. ஒரு அரை அடி ரேங்க் 8 காரனால எப்படி ரேங்க் 9ஓட இந்த பே அட்டாக்க தாங்க முடியும்னு நினைக்கிறாங்க. ஆனா அந்த புயலோட நடுவுல நிக்கிற ஏன் கண்ணுல ஒரு செத்த பொருளை பாக்குற மாதிரி கூலான பார்வைதான் இருக்கு. நான் எந்த அவசரமும் இல்லாம என் பிரீஃப் கேஸை தரையில வச்சுட்டு 2 கையும் தூக்கி டக்குன்னு என் கோட்டோட ஃபர்ஸ்ட் பட்டனை கழட்டுறேன். அப்புறம் செகண்ட் பட்டன். கோட்டை கழட்டி தரையில போட்டுட்டு டை கழட்டிட்டு விட்டுட்டு என் கோல்டு கண்ணாடியை தூக்கி விடுறேன். இந்த கோட் சூட்டெல்லாம் நல்ல கஸ்டமர்ஸ் கூட பிசினஸ் பண்ணும்போது போடுறது. என் வாய்ஸ் மெதுவா இருந்தாலும் அந்த இடி சத்தத்தை தாண்டி தெளிவா கேக்குது. நீ எல்லாத்தையும் ஓரமா வச்சுட்டு சண்டைக்கு வந்ததுனால நாம இப்போ பிளாக் மார்க்கெட்டோட ஃபைனல் கண்டிஷனான
திவால் நிலை பிளான ஆன் பண்றோம். என் வலது கைய அந்த வர்ற கருப்பு தாமரைக்கு நேரா நீட்டி ஒரு வார்த்தை சொல்றான். சிஸ்டம் மேக்ஸிமம் ஜட்ஜ்மெண்ட், திவால் நிலை வசூல், ஸ்டார்ட். தன் உயிரை விட பெருசா நினைச்ச அந்த நம்பிக்கைய அவன்கிட்ட இருந்து இப்போ மொத்தமா பிடுங்கியாச்சு. கொடடொடான்னு அந்த ஹார்ட் ஆஃப் த வேர்ல்ட் வெளியே வந்த உடனே வானத்துக்கும் பூமிக்கும் நடுவுல வித்தியாசமான சீன் எல்லாம் நடக்குது. கேபிட்டல் சிட்டிக்கு மேல மரண பயத்தை காட்டிட்டு இருந்த அந்த ரேங்க் 9 கருப்பு தாமரை என்ஜின் போன மெஷின் மாதிரி காத்துல 3 செகண்ட் அப்படியே தகதகன்னு நடுங்கி அப்புறம் டுமீல்னு வெடிச்சு கருப்பு புகையா மாறி காத்துல கரையுது. அடுத்த செகண்டே வானத்துல இருந்து ஒரு செம்ம வெறித்தனமான மழை கொட்டுது. மொத்த கேபிட்டலும் நனையுது. அது இந்த உலகத்தோட இயற்கையே பார்த்து அழுவுற மாதிரி இருக்கு. இல்ல ப்ளீஸ், அதை என்கிட்டே திருப்பி கொடுத்துருங்க, அதுதான் என்னோட மெயின் பவர், அதுதான் என் உயிரேன்னு சைலஷன் காத்துல தொங்கிக்கிட்டே கதறான். ஆனா அவனோட உடம்பு இப்போ கண்ணுக்கே தெரியற ஸ்பீட்ல அப்படியே சுருங்கி பழசாகுது. அவனுக்கு பின்னாடி இருந்த 9 தங்க வளையங்களும் ஒன்னொன்னா டக் டக்குன்னு உடைஞ்சு சதறுது. தங்கம் மாதிரி ஜொலிச்ச உடம்பு இப்போ ஒரே செகண்ட்ல காஞ்சு போன கட்ட மாதிரி மாறுது. அவனோட கருப்பு தலைமுடி அரை செகண்ட்ல காஞ்சு போன புல்லு மாதிரி மொத்தமா வெள்ளை கலரா மாறுது. அந்த சாமி மூஞ்சில இப்போ ஏஜ் ஸ்பாட்ஸ் டப்புன்னு ஏறுது. ரேங்க் 9 பீக், ரேங்க் 8, ரேங்க் 7, ரேங்க் 3ன்னு அவனோட பவர் சரசரன்னு இறங்கி இப்போ வெறும் கூடு மாதிரி ஆகுறான். லைவ் பார்த்துட்டு இருக்கிற 1 கோடி மக்களும் வாயடிச்சு போய் பார்க்கறாங்க. நம்ம நாட்டோட காவல் தெய்வம்னு நினைச்சவன் இப்போ காத்து போன பலூன் மாதிரி சுருங்கிட்டான். சும்மா 4 மூச்சு விடுற டைம்குள்ள 100 வருஷத்துக்கு முன்னாடி அவன் எப்படி ஒரு நொண்டி பிச்சைக்காரனா இருந்தானோ அதே பழைய நிலைமைக்கு அவனை கொண்டு வந்து நிறுத்திட்டான். பவர் எனர்ஜி எல்லாம் போன உடனே அந்த காஞ்சு போன கேட்டு சைலஷன் காத்துல இருந்து ஒரு மரக்கிளை மாதிரி பொத்துன்னு கீழே சேத்துல வந்து விழுதுறான். அவன் உடம்பெல்லாம் நடுங்கி மூச்சு வாங்குறான். முன்னாடி எல்லாரையும் கேவலமா பார்த்த அவனோட கண்ணுல இப்போ மரண பயமும் ஏமாற்றமும் மட்டும்தான் இருக்கு. உலகமே மயான அமைதியாகுது. 1 கோடி ஆன்லைன் மக்களும் நம்ம நாட்டு ராணுவ ஜெனரல்களும் இப்போ பேசும் திறனையே இழந்துட்டாங்க. ஒரே ஒரு மூவ், ஒரே ஒரு அடில ரேங்க் 9 கடவுளோட பவர் மொத்தமா காலி. இவ என்னடா மான்ஸ்டர்னு எல்லாரும் நடுங்குறாங்க. ஆனா நான் கீழே கிடக்கிற சைலஸ் சென்னை ஒரு துரும்பா கூட மதிக்காம ஒரு கையில அந்த 7 கலர்ல மின்ற ஹார்ட் ஆஃப் த வேர்ல்ட வச்சுக்கிட்டு இன்னொரு கையில வெள்ளை கர்ச்சிப் எடுத்து என் விரல்ல இருக்கிற ரத்தத்தை ரொம்ப ஸ்டைலா துடைக்கிறேன். என் வெள்ளை ஷர்ட்ல ஒரு கரை கூட இல்ல. என் கோல்டு கண்ணாடி மரண கூர்மையா வெளிச்சத்தை ரிஃப்ளெக்ட் பண்ணுது. அக்மார் கெலிகன்ஸ் கெத்து. நான் அந்த கர்ச்சிப்ப அப்படியே கேஷுவலா சைலஷனோட அந்த காஞ்சு போன மூஞ்சில தூக்கி போட்டுட்டு சொல்றேன், இந்த உலகத்துல கடவுள்லாம் யாரும் இல்லடா. ஒழுங்கா டைம்க்கு வட்டி கட்டுற நல்ல கஸ்டமரும் கட்டாம ஏமாத்தி திவாலாகிற கடன்கார பயலுங்க மட்டும்தான் இருக்காங்க. 100 வருஷமா மத்தவன் காசுல சீன் போட்டது போதும், இப்போ கண்ணை திறந்து பாருன்ற. உலக மக்களோட மைண்டே இப்போ மொத்தமா கொலாப்ஸ் ஆகியிருக்கிறப்போ கேபிட்டல் சிட்டி ஃபுல்லா ரெட் அலர்ட் ஏர் டிஃபென்ஸ் அலாரம் பயங்கர சத்தத்தோட அலறுது. மெயின் அலர்ட், சிட்டியோட மெயின் டிஃபென்ஸ் பேரியர் ஆஃப்லைன் ஆயிடுச்சு. ரேங்க் 9 பவர் மறைஞ்சு போச்சு. அந்த அலார சத்தத்துக்கு நடுவுல தர பயங்கரமா அதிருது. ஆனா அது நிலநடுக்கம் இல்ல. பல கோடி மிருகங்கள் ஒன்னா சேர்ந்து தர மேல வெறித்தனமா ஓடி வர சத்தம் அது. கடந்த 50 வருஷமா அமைதியா இருந்த அந்த பெரிய சாக்கடை பலிபீடம் அப்பிஸ் இப்போ மொத்தமா பொங்கி வெளியே வருது. ஆழத்துல ஒளிஞ்சிட்டு இருந்த பெரிய மிருக ராஜாங்க பீஸ்ட் கிங்ஸ் எல்லாம் சைலஷனோட பவர் காலி ஆயிடுச்சுன்னு தெரிஞ்ச உடனே செம்ம குஷியாகி வானமே அதிர்ற மாதிரி கத்துதுங்க. தூரத்துல இருக்கிற பார்டர்ல மிருகங்களோட ஒரு கருப்பு கடல் பூமிக்கும் வானத்துக்கும் நடுவுல வர மாதிரி இருக்கு. பல கோடி அசிங்கமான மிருகங்கள் இப்போ எந்த பாதுகாப்பும் இல்லாத கேபிட்டலை நோக்கி வெறித்தனமா பாஞ்சு வருது. இது உலகத்தை அழிக்க வர மிருகப் புயல், பீஸ்ட் டைட். முன்னாடி 10க்கும் மேற்பட்ட எஸ்எஸ்எஸ் ரேங்க் மிருக ராஜாங்க நின்னு வழி நடத்திட்டு வருதுங்க. கேபிட்டல் சிட்டி இப்போ மொத்தமா காலியாக போகுது. லைவ் பார்த்துட்டு இருந்த மக்கள் இப்போ மொத்தமா மரண பயத்துல கதறாங்க. சேத்துல கிடந்த சைலஸ் ஷென் வெளியே கேட்கிற அந்த மிருகங்களோட சத்தத்தை கேட்டுட்டு
அவனோட அந்த கேட்டு மூஞ்சிய கேவலமா வச்சுக்கிட்டு வெறி பிடிச்ச மாதிரி சிரிக்கிறான். லின்யுவான், நீ ஜெயிச்சிட்ட. ஆனா இப்போ என்னடா? என் பவரை நீ பிடுங்கிட்ட. ஆனா கடந்த 50 வருஷமா என் பவரை பார்த்துதான் அந்த மிருகங்கள் உள்ள வராம பயந்து கிடந்ததுங்க. இப்போ நான் காலி. அவனுங்களுக்கு பயமே இல்லைன்னு. அவனோட கடைசி எனர்ஜியை வச்சு என்ன சாபமிடுறான். நான் இல்லாம இந்த சிட்டில இருக்கிற 3 கோடி மக்களும் இப்போ சாக போறாங்க. மொத்த நாடும் என் கூட சேர்ந்து சாம்பலாக போகுது. லின்யுவான், இதுதான் நீ கட்டாயப்படுத்தி கடன் வசூல் பண்ணதுக்கு உனக்கு கிடைக்க போற மரண தண்டனைன்னு கத்துறான். கேபிட்டல் சிட்டி ஃபுல்லா இப்போ பயங்கரமான மரண பயம் பரவுது. சிட்டிக்கு வெளிய 10க்கும் மேற்பட்ட ட்ரிபிளஸ் மிருகராஜாங்க அவங்க கருப்பு இறக்கைய விரிச்சு வாயிலிருந்து பெரிய எனர்ஜி பீம்ஸ்களை டிஃபென்ஸ் லைன் மேல அடிச்சு காலி பண்ணுதுங்க. டுமீல் டுமீல்னு நெருப்பு எரியுது. நம்ம நாட்டோட டாப் ஆர்மிங்க அந்த மிருகராஜாங்க முன்னாடி ஒரே செகண்ட்ல சாம்பல் ஆகுறாங்க. அடுத்த செகண்டே ஆன்லைன்ல இருந்த 1 கோடி மக்களோட கோவமும் சிட்டி மக்களோட பயமும் அப்படியே சைலஷன் மேல இருந்து என் மேல திரும்புது. லின்யுவான், எல்லாரும் உன்னாரதாண்டா. நீ ஏன் இப்போ வந்து கடன் வசூல் பண்ணுன? அவனை கொல்றதா இருந்தா கூட இந்த மிருகங்களை அடிச்சு விரட்டுற வரைக்கும் வெயிட் பண்ணிருக்கலாம்ல. இப்போ லார்ட் டிவைன் வார்லார்ட் இல்ல, நாங்க எல்லாரும் சாக போறோம். நீ ஒரு அரக்கண்டா. உன் கடனுக்காக மொத்த மனித இனத்தையுமே பலி கொடுத்துட்டியேன்னு 4 பக்கத்துல இருந்தும் மக்கள் என்ன திட்டி தீக்குறாங்க. சேத்துல கிடந்த சைலஷன் இதை கேட்டுட்டு இன்னும் வெறித்தனமா சிரிக்கிறான். கேட்டியா லின்யுவான், நீ என் பவரை பிடுங்கிட்ட. ஆனா இப்போ நீ ஹீரோ இல்ல. இந்த வரலாற்றோட பெரிய கிரிமினல் நீதாண்டா. என் கூட சேர்ந்து நரகத்துக்கு வாண்டுறான். ஆனா 4 பக்கத்துல இருந்தும் மக்கள் திட்டுறதையும் வெளிய மிருகந்தல் கத்துறதையும் பார்த்துட்டு நான் கொஞ்சம் கூட பயப்படாம உதட்டுல ஒரு நக்கலான மரண சிரிப்போட நிக்கிறேன். வரலாற்றோட கிரிமினலா நான் என் கோல் கண்ணாடியை தூக்கி விட்டுட்டு ஸ்கிரீன்ல கத்துற முட்டாள் பயலுங்களை பார்த்து கேக்குறேன். சைலஷன் தான் உங்களோட காவல் தெய்வம்னு உங்களுக்கு எவன்டா சொன்னது? நான் ரொம்ப கேஷுவலா நடந்து போய் அந்த கருப்பு லெதர் பிரீஃப் கேஸோட ஜிப்ப உலகமே பாக்குற மாதிரி மெதுவா ஓபன் பண்றேன். 50 வருஷத்துக்கு முன்னாடி ஹார்ட் ஆஃப் த வேர்ல்ட தன்னிடம் வச்சுக்க ஆசைப்பட்டும் பழைய பிளாக் மார்க்கெட் மாஸ்டரோட வேட்டையிலிருந்து தப்பிக்கவும் சைலஷன் தானாகவே வந்து ஒரு எக்ஸ்ட்ரா அக்ரிமெண்ட்ல கடன் தள்ளி வைப்பு பத்திரம். கடன் வாங்கினவன் சைலஸ் ஷென். அடமானம். இந்த கேபிட்டல் சிட்டி கூடவே இந்த சிட்டிக்குள்ள இருக்கிற 3 கோடியே 80 லட்சம் மக்களோட உயிர்கள், இங்க இருக்கிற மெயின் எனர்ஜி நரம்புகள் மற்றும் எல்லா சொத்துக்களும். கண்டிஷன்: இந்த அக்ரிமெண்ட் சைன் ஆன செகண்ட்ல இருந்து இந்த சிட்டியும் இங்க இருக்கிற மக்களும் மொத்தமா பிளாக் மார்க்கெட்டோட சொந்த பொருளா மாறுது. அதாவது சைலஸ் ஷென் இத்தனை வருஷமா இந்த சிட்டியை காப்பாத்துனது மக்களுக்கு இல்ல, பிளாக் மார்க்கெட்டோட அடமான பொருளை சேதாரம் இல்லாம பாத்துக்கிட்ட ஒரு வாட்ச்மேன் வேலை தான் அவன் பார்த்திருக்கான். மக்களை காப்பாத்தல. இந்த உண்மை உலக மக்களோட நெஞ்சில சுத்தியலால அடிச்ச மாதிரி இறங்குது. உண்மை என்னன்னா, 50 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த கிழவன் மொத்த சிட்டியையும் மக்களையும் பிளாக் மார்க்கெட்ல அடமானம் வச்சு நம்மள வித்துட்டான்டா. பப்ளிக் ஒப்பீனியன் இப்ப திரும்பவும் தாறுமாறா உல்டா ஆகுது. சேத்துல கிடந்த சைலஸ் ஷென்னோட முகம் அப்படியே பேப்பர் மாதிரி வெளுத்து போகுது. அவனோட மெயின் சீக்ரெட் இப்போ பப்ளிக்ல அவுட். நான் மேல இருந்து அவனை ஒரு பார்வை பார்த்துட்டு காத்துல விரல சுடுக்கிறேன். டக். இப்போ எல்லாருக்கும் தெளிவா புரிஞ்சுதா? என் வாய்ஸ்ல செம கெத்து இருக்கு. பிளாக் மார்க்கெட்டோட ஃபைனல் திவால் விதிமுறைப்படி சைலஸ் ஷென் அக்ரிமெண்ட்டை மீறிட்டான். அதனால அடமான பொருள் இப்போ அதிகாரப்பூர்வமா என்னால பறிமுதல் செய்யப்படுது. இந்த செகண்ட்ல இருந்து இந்த கேபிட்டல் சிட்டியோட ஒவ்வொரு இன்ச் நிலமும் என்னோட சொந்த பிரைவேட் ப்ராப்பர்ட்டி. நான் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள சிட்டிக்கு வெளியே இருந்து ஒரு பயங்கரமான சத்தம் கேக்குது. 800 மீட்டர் நீளமுள்ள ஒரு ட்ரிபிளஸ் வேர்ல்ட் எண்டிங் தண்டர் டிராகன் லாஸ்ட் டிஃபென்ஸ் லைனையும் உடைச்சுக்கிட்டு மின்னல் புயலோட நான் நிக்கிற இடத்துக்கு 1 கிலோமீட்டர் தூரத்துல பாஞ்சு வருது. ஆனா நான் அந்த புயல் காத்துல கெத்தா நின்னு என் இடது கையை தூக்கி உள்ளங்கையில இருக்கிற ஹார்ட் ஆஃப் த வேர்ல்ட பாக்குறேன். என்னோட சொந்த இடம், என்னோட பிரைவேட் ப்ராப்பர்ட்டி. இங்க வந்து சீன் போட இந்த 4 குப்ப மிருகங்களுக்கு எவன்டா பெர்மிஷன் கொடுத்ததுன்னு சொல்லிட்டு அந்த ஹார்ட் ஆஃப் த வேர்ல்ட என் நெஞ்சுக்குள்ள வச்சு ஸ்ட்ரெயிட்டா அமுக்குறேன். டுமீல்னு அது எனக்குள்ள உறிஞ்சப்படல, மொத்தமா ஒன்னா கலக்குது. சிஸ்டம் மெயின் அலர்ட்.
கோர் 100% கனெக்ட் ஆயிடுச்சு. இப்ப இருக்கிற டைமென்ஷன் பார்டரை உடைச்சு 100% பவர் ஆன். அடுத்த செகண்டே என் உடம்புல இருந்து 7 கலர்ல ஒரு பெரிய வெளிச்ச தூண் கிளம்பி வானத்தையே கிழிக்குது. இந்த பூமியோட மொத்த எனர்ஜியும் என் உடம்புக்குள்ள வெறித்தனமா பாயுது. எனக்குள்ள இருந்த எல்லா பவர் பார்டரும் இப்ப என் காலுக்கு கீழே நசுங்கி உடையுது. என் முன்னாடி பாஞ்சு வந்த அந்த 800 மீட்டர் ட்ரிபிள் எஸ் தண்டர் டிராகன் எனக்குள்ள மாறின அந்த வெறித்தனமான பவரை பார்த்துட்டு காத்துலயே டக்குன்னு பிரேக் அடிச்சு நிக்குது. அவனோட பெரிய கண்ணுல இப்ப மரண பயம் மட்டும்தான் இருக்கு. ஒரு ட்ரிபிள் எஸ் மிருகராஜாவே என் முன்னாடி பயந்து நடுங்கிற நாய் மாதிரி காத்துல நிக்குது. நான் மெதுவா என் கண்ணை துறக்கிறேன். ரேங்க் 9 தாண்டின ஒரு வெறித்தனமான கடவுள் பவர் இப்போ என் உடம்புல இருந்து வெளியே வந்து மொத்த எம்பையரையும் கவர் பண்ணுது. என் தலைய லைட்டா சாய்ச்சு வெளியே நிக்கிற அந்த மிருக கூட்டத்தை பார்த்து உதட்டுல ஒரு மரண சிரிப்போட சொல்றேன். சரி, இப்போ ரேங்க் 10 வேர்ல்ட் சோவரின் லெவலுக்கு வந்தாச்சு. என் வீட்டு கேட்ட உடைச்சு காம்பவுண்ட் சுவரை டேமேஜ் பண்ணதுக்கு உண்டான ரிப்பேர் பில்ல இப்போ அந்த மிருகங்க கிட்ட இருந்து வசூல் பண்ண வேண்டிய டைம் வந்துடுச்சு. நான் சொல்லி முடிச்ச அடுத்த செகண்ட் அங்க இருக்கிற 1 கோடி மக்களும் அப்படியே தலை குனிஞ்சு 3 கோடி பேரும் சாமி கும்பிடுற மாதிரி என்னை பார்த்து முட்டி போடுறாங்க. ஆனா நான் அதை பத்தியெல்லாம் கண்டுக்காம லேசான சலிப்போட என் வெள்ளை ஷர்ட்ல இருக்கிற தூசியை தட்டி விடுறேன். அப்புறம் குனிஞ்சு தரையில கிடந்த அந்த டார்க் ப்ளூ கலர் கோட் சூட் ஜாக்கெட் எடுத்து திரும்பவும் கெத்தா மாட்டிக்கிறேன். இப்போ அந்த சூட் ரவுடி திரும்பவும் பக்கா ப்ரொஃபஷனல் ஆஃபீஸரா மாறிட்டான். நான் என் பிரீஃப் கேஸை ஓபன் பண்ணி அந்த பழைய மஞ்சள் கலர் பூமி பிளாக் மார்க்கெட் கணக்கு புக்கை உள்ள தூக்கி போட்டுட்டு நட்சத்திர வெளிச்சம் மாதிரி தகதகன்னு மின்னுற ஒரு புத்தம் புதிய லெட்ஜர் புக்கை வெளியே இருக்கிறேன். என் வாய்ஸ்ல எந்த ஒரு எமோஷனும் இல்லாம ரொம்ப கூலா சொல்றேன். பூமியோட கணக்கு வழக்கெல்லாம் முடிஞ்சுது. இனிமே நம்ம பார்வை மேல இருக்கிற உலகத்து பக்கம் திரும்புன்ற. பூமியோட இவ்ளோ பெரிய மரண ஆபத்து நான் சும்மா என் கண்ணாடியை தூக்கி விட்ட உடனே ஒரே செகண்ட்ல முடிவுக்கு வந்துருச்சு. இதுக்கப்புறம் சிட்டியை திரும்பவும் ரெடி பண்ற வேலைங்க நம்ப முடியாத ஸ்பீட்ல நடக்குது. அதுல ஆச்சரியப்பட ஒன்றும் இல்ல. ஏன்னா இந்த சிட்டி இப்போ சட்டப்படி எனக்கு மட்டும்தான் சொந்தம்னு இங்க இருக்கிற எல்லாருக்கும் நல்லா தெரியும். வெறும் 15 நாளுக்குள்ள பூமியோட மொத்த விதிகளையும் மாத்தி எழுதி கர்ம வினைய வச்சு ஒரு புதிய சட்ட ஒழுங்க நான் கொண்டு வரேன். இனிமே இந்த பூமியில எவன் பவர் வாங்கணும்னாலும் என்கிட்ட வந்து அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணும். ஒருவேளை டியூ டேட்டை தாண்டினாலோ இல்ல காசு கட்டாம ஏமாத்த நினைச்சாலோ கர்ம வினை சட்டம் உடனே அவங்க தலையில இடியை இறக்கி ஒரே செகண்ட்ல சாம்பலாக்கிடும். பூமி இப்போ மொத்தமா பிளாக் மார்க்கெட் யுகத்துக்குள்ள என்ட்ரி ஆயிடுச்சு. கேபிட்டல் சிட்டியோட சென்டர் பாயிண்ட்ல மேகத்தை கிழிச்சுக்கிட்டு நிக்கிற ஒரு புதிய வானலாவிய டவரோட டாப் ஃப்ளோர்ல நான் என் பிளாக் சூட்ல கெத்தா நின்னுகிட்டு பிரீமியம் தஹாங் பாவ் டீயை குடிச்சபடியே கீழே இருக்கிற சிட்டியை பார்க்கறேன். எனக்கு பின்னாடி ஸ்கார்லெட் சூ வந்து நிக்கிறா. அவதான் இப்போ இந்த பூமி ரீஜனோட பிளாக் மார்க்கெட் சீஃப் ரெப்ரசன்டேட்டிவ். பாஸ், இப்போ பூமியில கடன் வசூல் ரேட் 100% இருக்கு. 3 பழைய மார்ஷல் ஆர்ட்ஸ் கிளான்காரனுங்க அவங்க சொத்தை திருட்டுத்தனமா மாத்த பார்த்தாங்க. நேத்து நைட்டோட நைட்டா அவனுங்கள மொத்தமா காலி பண்ணியாச்சுன்னு ரிப்போர்ட்டரா. குட் ஜாப்னு சொல்லிட்டு நான் அந்த ஃபைலை கையில கூட வாங்காம டீயை மெதுவா ஒரு சிப் பண்றேன். மாஸ்டர், டீ ரொம்ப சூடா இருக்கா இல்ல கரெக்டா இருக்கான்னு அப்போ ஒரு பயந்த குரல் கேக்குது. தரையில இருக்கிற கார்பெட் மேல முட்டி போட்டுக்கிட்டு ஒரு மெய்ட் ட்ரெஸ்ல செம்ம அழகா உட்கார்ந்திருக்கா. அவ வேற யாரும் இல்ல, க்ளோய் சூ தான். அவளோட சூ கிளான் மொத்தமா திவாலான அப்புறம் அவ தலை மேல இருந்த அந்த இமாலய கடனுக்காக அவளை இன்டென்சர்ட் சர்வன்ட் கோட் அனௌன்ஸ் பண்ணிடுச்சு. இப்போ அவ எனக்கு டெய்லி டீ ஊத்தி கொடுக்கிற வேலை தான் பாக்குறா. க்ளோய் சூ பயந்துகிட்டே என் உயரமான உருவத்தை ஓரக்கண்ணால பார்த்துட்டு அவளோட உதட்ட டைட்டா கடிச்சுக்கிறா. அன்னைக்கு மட்டும் அவ அந்த மேரேஜ் அக்ரிமெண்ட்டை கிழிக்காம இருந்திருந்தா இன்னைக்கு இந்த உலக அதிபதியோட மெயின் ராணியா கெத்தா இருந்திருக்கலாம். ஆனா இப்போ அவ கேவலப்பட்டு இங்க முட்டி போட்டுட்டு இருக்கா. ரொம்ப சூடா இருக்கு. நான் அவளை ஒரு பார்வை கூட பார்க்காம அந்த டீ கப்பை அப்படியே கார்பெட் மேல தூக்கி போடுறேன். டீ அப்படியே குலோயி சூவோட ட்ரெஸ் ஃபுல்லா தெரிக்குது. அவ மரண பயத்துல நடுங்கி பதறி போய் கார்பெட்டை தொடச்சுக்கிட்டே கத்துறா. சாரி மாஸ்டர், என்ன மன்னிச்சிருங்க, நான் இப்போவே வேற புது டீ போட்டு எடுத்துட்டு வரேன்றா. வெளியே போ. என் வாயிலிருந்து வந்த இந்த 3 வார்த்தை ஐஸ் கட்டி மாதிரி விழுது.
குளோயி சூவுக்கு மரண தண்டனையிலிருந்து தப்பிச்ச மாதிரி ஒரு ஃபீல். அவ அப்படியே 4 கால தவழ்ந்து ரூமை விட்டு வெளியே ஓடுறா. ரூம் ஃபுல்லா திரும்பவும் அமைதியான உடனே நான் என் எக்ஸிகியூட்டிவ் சேர்ல சாஞ்சு உட்கார்றேன். அப்போ சிஸ்டம் சத்தம் போடுது. சிஸ்டம் கோர் எனர்ஜி ஃபுல், அல்டிமேட் மாடியூல் அன்லாக் ஆயிடுச்சு, இன்டர்ஸ்டெல்லார் கடன் வசூல் மாடியூல் ஆன் ஆயிடுச்சு. அந்த ஸ்கிரீனை பார்த்த உடனே என் உதட்டுல ஒரு நக்கலான விளையாட்டு சிரிப்பு வருது. அந்த லிஸ்ட்ல இருக்கிற பேருங்கெல்லாம் பூமியை விட பெரிய பெரிய லெவல்ல இருக்கிற பயங்கரமான கடவுள் ராஜாக்கள். ஆனா அவனுங்களும் இப்போ கடன்கார பயலுங்க தான். அதுங்க என் கண்ணாடி லென்ஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஒரு டிவைன் கிங் 30,000 வருஷமா கடன் கட்டாம ஏமாத்திட்டு இருக்கா. இன்னொரு இன்செக்ட் குயின் மதர் 100 ட்ரில்லியன் கிறிஸ்டல்ஸ் கடன் வச்சிருக்கா. பூமியில இருக்கிறவங்க கேட்டா நெஞ்சே வெடிச்சு சாகுற அளவுக்கு பெரிய பேருங்க இது. ஆனா இத பார்த்த உடனே என் கண்ணுல ஒரு வெறித்தனமான எனர்ஜியும் குஷியும் பிறக்குது. இவ்ளோ பெரிய கடனை நான் வசூல் பண்ணலனா பிளாக் மார்க்கெட்டோட இந்த வருஷ இயர் அண்ட் போனஸ் யாருக்கும் கிடைக்காதுப்பா. நான் டப்புன்னு சீட்டை விட்டு ஏந்து கடன் பத்திரங்கள் ஃபுல்லா இருக்கிற அந்த லெதர் பிரீஃப் கேஸை கையில் எடுத்துக்கிட்டு எந்த யோசனையும் இல்லாம என் வலது கையை காத்துல வச்சு சடார்னு ஒரு கீறுறேன். ஸ்பேஸ் அப்படியே ஒரு பழைய துணியை கிழிச்ச மாதிரி சடசடன்னு கிழிஞ்சு ஓபன் ஆகுது. எனக்கு முன்னாடி முடிவே இல்லாத ஒரு பெரிய ஸ்பேஸ் டனல் உருவாகுது. பாஸ், நீங்க கிளம்புறீங்களா? ஸ்கார்லெட் சூ மனசே இல்லாம ஆனா அதே சமயம் பயபக்தியோட கேக்குறா. இனிமே பூமி உன்னோட பொறுப்பு. எவனாவது காசு கட்ட மாட்டேன்னு சாக துணிஞ்சா நம்ம பழைய ரூல்ஸ் படி அவங்கள கவனிச்சுக்கோன்றேன். நான் அந்த விண்வெளி ஓட்டையோட பார்டர்ல நின்னு என் ஷர்ட் காலரை பக்கா ஸ்டைலா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு என் டைய ஸ்ட்ரெயிட் பண்றேன். என் கோல்ட் கண்ணாடியின் பின்னாடி இருக்கிற கண்ணுங்க அந்த பிரம்மாண்டமான காஸ்மோஸ் பார்த்து ஒரு கொலவெறி கலந்த கூலான சிரிப்ப சிரிக்குது. போகலாம். சென்டார சிஸ்டத்தோட டிவைன் கிங் 30,000 வருஷமா கடம் கட்டாம இருக்கான்னு கேள்விப்பட்டேன்ற. நான் என் பிரீஃப் கேஸை தூக்கிக்கிட்டு அந்த நட்சத்திரங்களுக்கு நடுவுல இருக்கிற விண்வெளி ஓட்டைக்குள்ள என் ஒரு காலை எடுத்து வைக்கிறேன். என் வாய்ஸ் அப்படியே மெதுவா பின்னாடி கேக்குது. இந்த வட்டி வசூலை பார்க்கறதுக்கு நான் செம்ம வெயிட்டிங்ல இருக்கிறேன் நீ சொல்லிட்டு விண்வெளிக்குள்ள கெத்தா நடந்து போறேன். லின் யுவானின் இன்டர்ஸ்டெல்லார் கள்ளச்சந்தை வட்டி வசூல் வேட்டை தொடரும். பிளாக் மார்க்கெட்ல வாங்கின கடனுக்கு மரணம் வரைக்கும் வட்டி ஓடும். ஆனா நம்ம லின் யுவான் கிட்ட இருந்து எவராலும் தப்பிக்க முடியாது. அவ்வளவுதான் மச்சான்ஸ். பூமியோட காவல் தெய்வம்னு சீன் போட்ட சைலஸ் சென்னை சேத்துல தள்ளி அவன் அடமானம் வச்ச ஒட்டுமொத்த கேபிட்டல் சிட்டியையும் தன் கைக்குள்ள கொண்டு வந்துட்டான் நம்ம லின் யுவான். ஒரே ஒரு விரல் அசைவுல பல கோடி மிருகங்களை சாம்பலாக்கி பூமியோட கணக்க பக்கா 100% வசூலோட க்ளோஸ் பண்ணியாச்சு. ஆனா லின் யுவானோட பிரீஃப் கேஸ் இன்னும் மூடப்படல. பூமியோட சோலிய முடிச்சிட்டு இப்ப 30,000 வருஷமா வட்டி கட்டாம ஏமாத்திட்டு இருக்கிற பிரபஞ்ச டிவைன் கிங்ஸ அலற விடுறதுக்காக விண்வெளிக்குள்ள கெத்தா கால் எடுத்து வச்சிட்டான் நம்ம ஹீரோ. பூமிக்கு வந்த ஆபத்து முடிஞ்சது. ஆனா விண்வெளியில இருக்கிற ஏமாற்றுக்காரர்களுக்கு இனிமேதான் மரண பயமே ஆரம்பம். இதே மாதிரி வேற லெவல் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான எக்கச்சக்கமான கதைகளை நீங்க தெரிஞ்சுக்கணுமா? அப்போ உடனே நம்ம ரூடி ரீகேப்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானையும் தட்டி ஆல்ல போட்டுக்கோங்க. அடுத்த வீடியோல இதை விட ஒரு தரமான கலகலப்பான கதையோட உங்களை வந்து மீட் பண்றேன். அது வரைக்கும் டட்டா, பை பாய், see you மச்சி.